السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وآمرا تعظيما وتكريما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. نعرہ تکبیر، نعرہ رسالت. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய பேரருள் பெரும் கருணை அல்லாஹ் நம்ம எல்லா மூமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீப் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே பிறக்கச் செய்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மை காமிலான ஷேഖமார்களுடைய தொடர்பிலே ஆக்கி வைத்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். வாழும் காலமெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ்வை அறிந்து விளங்கி வாழ்ந்து கலிமா உடையவர்களோடு மண்ணறையிலும் மஹ்ஷரிலும் சுவனத்திலும் இருப்பதற்கு அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. மாலை போடும்போது நாரே தக்பீர் ஏன் சொல்கிறாங்கன்னு கேட்டால், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் தாலா ஒருத்தன் தான் பெரியவன். மாலை போட்டனால நீ பெரியவன் நினச்சிக்க வேணாம், நீ பொடியன்தான் ஆச்சுங்களா, நீ சின்ன பையத்தான், மரியாதை உனக்கு இல்லை. உன்னிலே எவன் காட்சியளிக்கிறானோ எவன் முத்தஜல்லியாக இருக்கானோ அவனுக்கு தான் மரியாதை. நீ மரியாதை உனக்குன்னு நினச்சேன்னா உனக்கு இந்த மாலை மலர்கள் மலர் மாலை இல்லை. நம்முடைய சிஃபாத்துகளுக்கு மாலை போடுறது செருப்பில் மாலை செஞ்சு தான் போடணும். நம்ம சிஃபாத் என்னங்க? தாத்தில் அதம், சிஃபாத்தில் அஃபாலில் ஆசாரில் நமக்கு எவன் மாலை போடுவான்? மாலை யாருக்கு போகணும்? தாத்தில் காயிம் பஹுத், சிஃபாத்தில் காமில், அஃபாலில் முக்தார், ஆசாரில் சாரே ஜஹான் கா மாலிக், அவனுக்கு தான் இந்த மாலை போடும். அறிஞ்சுங்களா? நமக்கு இந்த மாலை மரியாதையெல்லாம் கொடுத்து நாளை தக்பீர் போட்டு விருந்துக்கெல்லாம் செம்ம விருந்து கொடுத்தா நம்ம இன்றைக்கி லா இலாஹ இல்லல்லாஹ் சேவை செய்கிறோம். இல்லைன்னா லா இலாஹ இல்லல்லாஹ் சேவை நம்ம செய்ய மாட்டோம். கலிமா பற்றி பேசுகிறதாவது, பயானை கூப்பிடணும், மீளாத விழாவுக்கு பெருமானாரை புகழ்ந்து பேசணும், கவர் கொடுக்கணும், விருந்து கொடுக்கணும், ஏசி ட்ரெயின் புக் பண்ணணும், அப்போ தான் பயான் செய்ய போகும். அதனால தான் நமக்கு அல்லாஹ் அந்த மாதிரி நம்ம நிலைக்காக வேண்டி அல்லாஹ் கொடுத்துட்றான் நமக்கு போனால் போதும். என் ஷேഖனாக சொன்னாங்க, தாதா சர்க்கார் 1974 தரீகத் மாநாடுன்னு தமிழகம் தழுவிய மாநாடு நாகூர் ஷரீஃப் வச்சுருந்தாங்கப்பா. இப்போ மாநாடு மதியம் முடிச்சு நடுவில் இடைவேளை, மதிய இடைவேளை உணவு கொந்தையில், நாகூர்ந்து பக்கத்தில் பாக்கொந்தைன்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் ஒரு ஹாஜியார் வீட்டில் வச்சுருந்தாங்க. அவன் சர்க்காருடைய முடியுது, நூறு நாயகத்துடைய முடியுது. 74 இத்தனை வருஷம் ஆச்சு. பிரிஞ்சு 50 வருஷத்துக்கு முன்னாடி கதை சொல்கிறேன். என் ஷேഖனாயன் சொன்னாங்க, 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. தாதா சர்க்கார் வந்து பயான் மாநாடு பயான் தொடர்ந்து நடக்குது. மதிய உணவு அங்கே ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. அந்த ஹாஜியார் பேர் நிஜமாக சொன்னாங்க, மறந்து போச்சுங்க. கொந்தையில் அவர் ஊர் தலைவர், பெரிய ஹாஜியார், சர்க்காருடைய ஆஷிக், காதலர். இப்போ ஷேഖ் நம்ம வீட்டுக்கு வர்றாங்கன்னா அதோட பெருசு நல்லா ரசூலும் வர்ற மாதிரி ஷேഖ் நம்ம जी मेरा पिया घर आया लाल नी मेरा पिया घर आया
ஜி என்னுடைய நிஜமா என் வீட்டுக்கு வர்றாங்க. இது ஹாஜா பியா மேரே கர் ஆயா ஜி பாகு லகே மேரே ஆங்கனுக்கோ. என்னுடைய இந்த முற்றத்துக்கு இன்றைக்கு என்னுடைய வீட்டுக்கு இன்றைக்கு கிடைத்த பெருமையே பெருமை. எஜமா என் வீட்டுக்கு வந்தாங்க ஜி ஜி பாகு லகே மேரே ஆங்கனுக்கு அப்படின்னு படிக்கிறாங்க. அது அமீர் குஸ்ரு. மேரி சஹீரி மேரே பியா கர் ஆயா பாகு லகி மேரி ஆங்கனுக்கு. என் நேசர் என் காதலர் என் வீட்டுக்கு வந்துட்டாங்க. இதை விட என்னுடைய வீட்டுக்கு என்ன பெருமை. என் வீட்டில் அவங்க கால் வச்சுட்டாங்களே ஜி, நான் என்ன செய்யட்டும் அவங்கள வரைக்கு எப்படி நான் வரவேற்பேன். என் கண் ஜி என்னுடைய கண்ணுடைய இது இருக்கே, கண்ணுடைய விழியில் உண்டான இமை முடி இருக்கே, இமை முடிகள், அதை கொண்டு என் நிஜமான வரும் வழியெல்லாம் நான் வந்து கூட்டட்டுமா. என் ஷேகநாயகம் வரக்கூடிய வழியெல்லாம் வரவேற்பதற்கு என் இமை முடிகளை கொண்டு கூட்டட்டுமா. அமீர் குஸ்ரு படிக்கிறார் காதல் கவிதை, அவளுக்குன்னு படிக்கிட்டோமா. இதை விட எனக்கு அவங்க வரதை விட எனக்கு என்ன பெரிய பாக்கியம். ஜிஸ் சாவன் மேரே பியா கர் ஆயா, ஜிஸ் சாவன் மே பியா கர் ஆயா சொல்ல. எந்த வசந்த காலத்தில் மறந்து போச்சு இந்த கவிதை எனக்கு. எந்த வெயில் காலத்தில் நீ நிஜமான வீட்டுக்கு வந்தார்களோ அந்த காலம்தான் எனக்கு வசந்த காலம். எந்த வசந்த காலத்தில் என் ஷேகநாயகம் என்னை பார்க்க வரவில்லையோ, என் நேசர் என்னை காண வரவில்லையோ, ஆகு லகே உற்சாவன் பர், அந்த வசந்தத்தின் மீது நெருப்பு மழை பொழியட்டும். அந்த வசந்தமே எனக்கு தேவையில்லை. அப்படிலாம் படிக்கணும். காதல் பாட்டு அல்லாமா அமீர் குஸ்ரு ஜமான் நிசாமுத்தீன் மஹபூபே இலாஹிய அவங்க படிக்கிறாங்க. ஜெயும் சரிம்மா, இப்போ எதுக்கு பேச்சு வந்துச்சு. அப்போ எஜமா வந்தாங்க. எங்கே வந்தாங்க? குழந்தை. என்னது என்ன பண்ணுறது? சரி எடுக்கல விட்ருங்க. வந்து குழந்தைக்கு வந்தாங்களா, அவர் எஜமா மூட்டுக்கு வந்து திரும்ப இந்த வாய்ப்பு எப்போ நமக்கு வாழ்க்கையில் கிடைக்கும், ஏதோ அல்லாஹ் தஆலா கொடுத்த ஒரு பெரும் பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பெரிய ஏற்பாடுகள். அவர் வசதி இருந்துச்சு. எஜமான உடனே அவங்களுக்கு சில ஹலீஃபாக்களை மட்டும் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. நூரி நாயக்கிட்ட ஃபைஜ் நாயகம், கலீம் சர்க்கார், ஜமால் சர்க்கார், சில முக்கிய குலஃபாக்கள் மட்டும் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க சர்க்கார் நாயகம் சாப்பாட்டுக்கு. அங்கே 5 பேர் 10 பேர் சாப்பிட்றதுக்கு எவ்வளோ சாப்பாடு வேணும்? சும்மா ஒரு பேசன் சோறு கொஞ்சம் குற்றால் சாங்கலாம். அப்படியேங்க அப்பா ஒரு 200 பேர் சாப்பிட்ற மாதிரி ஏற்பாடு செஞ்சுருக்காரு. இங்கேருந்து அங்கே வரைக்கும் பெரிய தஸ்தர் விரிச்சு எத்தனை வகை உணவு இருக்கோ அத்தனை வகையும், எத்தனை வகை சாப்பாடு, எத்தனை வகை பிரியாணி, மீன் எடுத்தால் எத்தனை வகை, இறால் எத்தனை வகை, கறியில் எத்தனை வகை, மட்டன் சிக்கன் எல்லாமே, காடை கௌதாரி என்னென்ன இருக்கோ கடையில் கண்ணில் பட்டதெல்லாம் வாங்கிட்டு வந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் வச்சுருக்காங்க. எல்லாத்தையும் வச்சுருந்தாங்க. சர்க்கார் வந்து உட்காந்து எல்லா தட்டையும் திறக்கிறாங்க. இப்படி பார்த்தாங்க. இந்த லாஸ்ட் வரைக்கும் சர்க்கார் இப்படி கண்ணில் பார்த்தாங்களா, கண்ணில் தண்ணி ஊற்றுது. நூரி நாயகம் எல்லா குலஃபாக்களும் இப்படி உட்காந்துருக்குறாங்க. சர்க்கார் வந்து உட்காந்தாங்க தஸ்தரில் உட்காந்து இப்படி இந்த லாஸ்ட் வரைக்கும் பார்த்தாங்க. இப்படி பார்த்துட்டு கண்ணில் தண்ணி ஊற்றுது. சர்க்கார் கண்ணில் தண்ணி ஊற்றுது. இப்படி அழுதுகிட்டே உட்காந்துருக்குறாங்க. அதை பார்த்தோன்னா ஃபைஜ் நாயகம் அழுகுறாங்க, கலீம் சர்க்கார் அழுகுறாங்க, ஜமால் சர்க்கார் அழுகுறாங்க, எல்லா ஷேகமான சர்க்காருடைய குலஃபாக்கெல்லாம் அழுகுறாங்க. எல்லாம் ஒவ்வொரு சபையை அழுகையாக இருக்க பார்த்து தேம்பி கேவி அழுதுட்டு இருக்கிறாங்க. சர்க்கார் அழுதை பார்த்து மற்றவங்க அழுகுறாங்க. சர்க்கார் ஏன் அழுகுறாங்கன்னு தெரியல. வீட்டுக்காரருக்கு அவருக்கு கவலை, எஜமா இது குறை வச்சுட்டோமோ, சர்க்காரை வரவேற்பதில் எது நம்ம மரியாதை குறைவு செய்து விட்டோமோ, ஏன் எஜமா அழுகுறாங்கன்ட்டு அவர் பயந்து போய் எஜமா காலில் விழுந்து, சர்க்கார் என்னை மன்னிச்சுங்க எஜமானே, நான் ஏதாவது மரியாதை குறைவு செஞ்சால் மன்னிச்சுங்க சர்க்கார். நைபா அது இல்லைப்பா, இந்த காட்சியை பார்த்தேன். ஓத்தே சஹாபே, அவர்கள் ஒரு சஹாபாக்கள் இருந்தார்கள். பத்தே காத்தேத்தே மேங்கினியா டால்தேத்தே, அவர்கள் வெறும் கருவ இலைகளை சாப்பிட்டார்கள். ஆடு மாடு சாப்பிட்ற மாதிரி இலை சாப்பிட்டாங்கள். ஆடு மாடு புழுக்கை போடுவது போன்றல்லவா அவருடைய புழுக்கை இருந்தது, அவருடைய கழிவு இருந்தது. ஏன்னா அதெல்லாம் சாப்பிட்டாங்க. பத்தே காத்தேத்தே மேங்கினியா டால்தேத்தே ஹம் ஜெய்சே கமீனோக்கு அல்லாஹ் ஐசா கிலாத்தா. இதே வார்த்தையை எதுமா சொன்னதாக ஃபைஸ் நாயகம் சொன்னாங்க. ஹம் ஜெய்சே கமீனோ மனிதர் குறைந்த மதியாளர்கள், துர்பாகியசாலிகள், நம்மளை போன்று கேவலமானவர்கள், கம்மநாட்டி பேர்கள் சொல்கிறதில்ல. ஹம் ஜெய்சே கமீனோ அற்பர்கள்,
நம்மை போன்ற அற்பர்களுக்கு அல்லாஹ் ஜல்லஷானில் இப்படி கொடுக்குறான்பா, இந்த மாதிரி இது கொடுத்துருக்குறான். காரணம் என்ன தெரியுமா? இப்படி கொடுக்கலன்னா நம்ம சேவை செய்ய மாட்டோம். ஜெய்சே கமீனுக்கும் அல்லாஹ் ஐசா கிலாத்தா, என்ன தகுதி நமக்கு இருந்துச்சு? ஓத்தே சஹாபே, அந்த சஹாபாக்கள் இருந்தார். நமக்கெல்லாம் எப்படி கொடுத்துட்டுருக்குறோம்? ஒரு ரிவாயத்தை பார்த்துட்டு இருந்தேன், ஹாக்கிமில் வருது, தபரானியில் வருது. ஹசரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஜி அன் அபி சாலபத்துல் खुशनी रज़ी अल्लाह ताला अखरजहु तबरानी व अबू नुईम वल हाकिम अन अबी सालबतुल खुशनी रज़ी अल्लाह अन्हु क़दीम रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम मिन गज़ातिन लहू. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போருக்கு போயிட்டு சஹாபாக்கள் படையோடு திரும்ப வர்றாங்க மதீனா ஷரீஃப்க்கு. ஃபதஹலல் மஸ்ஜித, பள்ளிவாசலுக்கு போனாங்க. எப்பயும் போருக்கெல்லாம் போயிட்டால் முதல்ல பள்ளிவாசலுக்கு போவாங்க. ஃபசல்லா ஃபீஹி ரக்அத்தைன், அங்கே பேர் 2 ரக்அத் தொழுதாங்க. வகான யுஜிபுஹு இதா கதிம மின் சஃபரின் ஐ யதுகுலஹுல் மஸ்ஜித் ஃபசல்லா ஃபீஹி ரக்அத்தைன் யுஸன்னா ஃபாத்திமா சும்மா அஸ்வாஜ். எங்கேயும் வெளியூருக்கு போயிட்டு வந்தாங்கன்னா நேராக மஸ்ஜித் போவாங்க, 2 ரக்அத் தொழுவாங்க. அப்புறம் ஃபாத்திமா நாயத்தை பார்க்க போவாங்க. அதுக்கு பின்னாடி மனைவிமாரில் பார்க்கறதுக்கான போவாங்க. முதல்ல ஃபாத்திமா நாயத்தை பார்த்து தான் மனைவிமாரில் பார்க்க போகும். பெருமாளுடைய பழக்கமாக இருந்துச்சு. ஃபகதிம மின் சஃபரிஹி மர்ரத்தன், அந்த முறை அவர்கள் பயணத்திலிருந்து வந்தார்கள் தூரத்திலிருந்து. ஃபாத்திமா, பள்ளிவாசலுக்கு போய்ட்டு ஃபாத்திமா நாயத்துக்கு வீட்டுக்கு போட்டாங்க. ஜி ஃபபதா பிஹா கபல பியூத்தி அஸ்வாஜிஹி ஃபஸ்தக்பரத்துஹு அலா பாபில் பைத்தி ஃபாத்திமா அவர்கள் வீட்டு வாசலில் நின்று பெருமானை வரவேற்றார்கள். ஃபஜஅலத் துகப்பிலு வஜஹு, பெருமானுடைய திருமுகத்தை ஃபாத்திமா நாயகி முத்தமிட்டு வரவேற்றார்கள். வஃபீ லஃப்லின் ஐனைஹி, பெருமானுடைய 2 கண்களுக்கு மத்தியில் முத்தமிட்டார்கள் என்று வந்திருக்கிறது. ஒரு தபுக்கி தேம்பி அழுதாங்க. இப்போ காலஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா யுபுக்கி, கண்ணை ஏமா அழுகுற என்று கேட்டார்கள் ஃபாத்திமா நாயத்தை பார்த்து. காலத் அராக்க யா ரசூலுல்லாஹ் கத் ஷஹிப லவுனுக் வஹ்லௌல கத் சியாபக். யா ரசூலுல்லாஹ், பாலைவனத்திலிருந்து வந்திருக்காங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பாலைவனத்து தூசிகள்லாம் பட்டு தலைமுடியெல்லாம் மண், முகமெல்லாம் அப்படியே கீரல்கள். பாலைவனம் இப்படியா இருக்கும்? நம்ம மாதிரி ஜிஎஸ்சி காராது. அங்கே 15-20 கிலோமீட்டர் வரதுன்னா எப்படி? ரோடும் இருக்காது பாலைவனத்தில். ஏதோ ஒற்றையடி பாதை மாதிரி ரோடும் இருக்காது. மரம் செடி, ஒரு முள் செடி அப்படியே கீறி ஆலைகளெல்லாம் கிழிஞ்சிருக்கு. அங்கங்கே கிழிஞ்சிருக்கு. ஒரே தூசி மண்ணுமா, கண்ணு புருவத்தெல்லாம் மண்ணு, மேலே முழுசு கீழே வரைக்கும் பெருமான சொல்லாசம் உடல்ல காயங்களும் மண்ணுமாக. எப்படி இருந்த அந்த சுந்தர வதனம், எப்படிப்பட்ட திருவதனம், எப்படிப்பட்ட ரோஜா வதனம் அது. அந்த வதனத்தில் இப்படியா யா ரசூலல்லாஹ், உங்கள் சுந்தர வதனம் எப்படி இருக்குமோ யா ரசூலல்லாஹ். இது மாதிரி திருமுகம் அவ்வளோ அழகிய திருமுகம். அந்த பாலைவனத்தில் குதிரையில் போயிட்டு வந்தால் எப்படி இருக்கும்? இந்த புயலுக்கு, பாலைவனம், மண்ணுக்கு மணலுக்கு மத்தியில் இப்படி ஆயிடுச்சு எஜமான, இப்படி நீ கஷ்டப்படுறீங்களே அப்படின்னு அழுதான். வஹ்லௌல கத் சியாபக் ஃபகால லஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா ஃபாத்திமா லா தப்கி, ஃபாத்திமா நீ அழுவாத. ஃபஇன்னல்லாஹ பஅஸ அபாக பிஅம்ரின், அல்லாஹ் வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு உங்கள் அத்தாவை அனுப்பலை. வாப்பாவை அல்லாஹ் தாலா சுகமாக உட்காந்துருக்கிறதுக்கோ, ஏசி போட்டு வீட்டில் ஓய்வு எடுத்து ஜாலியாக கால் மேலே காலை போட்டு உட்காருக்க அனுப்பலை. இன்னல்லாஹ கத் பஅஸ அபாக பிஅம்ரின் லா யப்கா அலா லஹரில் அர்லி பைத்து மதரின் வலா வபரின் வலா ஷஅரின் இல்லா அதுகல அல்லாஹு பி இஸ்ஸன் வ துல்லன் ஹத்தா யப்லுகு ஹைஸு யப்லுகுல் லைல். இந்த உலகில் எந்த ஒரு மூலை முடுக்கிலும் கூட ஒரு சின்ன வீடோ, ஒரு சின்ன மண் வீடோ, ஒரு சின்ன குடிசை வீடோ அல்லது ஒரு டென்ட் வீடோ இருக்கக்கூடாது. அங்கே போய் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் உள்ளே நுழைத்தே தவிர எங்கெல்லாம் இந்த இரவு போய் சேர்கிறது உலகின் எந்த கடை கோடியிலே அங்க வரைக்கும் கலிமா கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கு தான் அல்லாஹ் உன்னை நம்ம மத்தாவை அமிச்சான். வீட்டில் ஓய்வெடுக்கவா அல்லாஹ் தாலா அமிச்சான்ட்டாங்க. எதுக்கு அமிச்சா அல்லாஹ் தாலா? ஜாலியாக உட்காந்துருக்கா அல்லாஹ் அமிச்சானா? இப்போ நமக்கு அல்லாஹ் இவ்வளோ ஜாலியாக வாழ வச்சிருக்கிறான். நினைச்சதை கொடுக்குறான், நினைச்ச ஜூஸ் கொடுக்குறான். இந்த ஜூஸ் என்னைக்காவது பெருமாள் சொல்லி ஃபாலுதா சாப்பிட்ருக்குறாங்களா? நீ குடிச்சிங்க ரோஸ் மில்கா, ரூ ஹப்ஸா என்ன போட்டு பால் ஊற்றி ஜம்ஜா விதை போட்டு பாதாம் பிஷன் போட்டு ரூ ஹப்ஸா குடிச்சிங்களே நோம் திறக்க.
இன்றைக்காவது மொத்த வாழ்க்கையில் பெருமானா குடித்தாங்களா? இந்த ஐஸ் தண்ணி எங்கே இருந்துச்சு அவங்களுக்கு கிடச்சி? ஐஸ் தேவைன்னா நீ இங்கே நெதர்லாந்து தான் போகணும். அந்த காலத்தில் எங்கே ஐஸ் போட்டி இருந்துச்சு? ஏதோ மழை கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்குது என்றைக்காவது குளிர் காலத்தில், அதுதான் ஐஸ் தண்ணி. இந்த மாதிரி பனி கட்டி மிதக்க என்னைக்கு குடித்தாங்க சஹாபாக்களும் பெருமானா ஸல்லல்லாஹு அவர்களும்? ஒரு கிணற்றில் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கூலாக இருக்கும், கிணத்து கீழே இருந்தால். அதுவும் பகலில் கொஞ்சம் சாயந்தர நேரத்தில் காலை நேரத்தில் எடுத்தால் கூலாக இருக்கும். அங்கே போய் தண்ணி கொண்டு சொல்லி லைட்டாக கூலாக இருக்கும். காலை நேரத்தில் கிணறு தண்ணி போட்டு இருக்கும். அதை பெருமாள் பிரியமாக கொடுப்பாங்க. குளிர்ந்து தண்ணி பெருமாள் பிடிக்கும். துவா செய்வாங்க, அல்லாஹும்ம ஜஅல் ஹுப்பக ஹப்ப இலைய மினல் மாஇல் பாரிதி லில் அத்ஷான். தாகித்தவருக்கு குளிர்ந்த நீர் எவ்வாறு பிரியமாக இருக்குமோ அவ்வாறு உன் காதலை எனக்கு பிரியமாக்கிவை அல்லாஹ். குளிர்ந்த நீர் குடிச்சிட்டு என்ன சொல்லுவாங்க? குளிர்ந்த நீர் எப்படி தாகித்தவருக்கு பிரியமாக இருக்கிறதோ அதுபோன்று உன் நேசத்தை என் கல்விலே பிரியமாக ஆக்கி வைரம்பே அப்படின்னு துவா செஞ்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். விளஞ்சபை எஜமா அப்படி என்ன நமக்கு எல்லாம் எல்லா சொகுசையும் கொடுத்துருக்குறான். நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ் சேவை செய்யட்டு என்ன அர்த்தம்? விளங்குங்களா? நூறு நாயகம் 90 வயசு 89 90 வயசு வாழ்ந்தாங்க துன்யாவில். வீட்டில் சும்மா ஓய்வு எடுக்கலை, சும்மா இருக்கல எஜமா. ராவும் பகலும் எங்கெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் பிரச்சாரத்துக்கு 4 பேர் உட்காந்து அங்கே கிளம்பி வந்துடுறாங்க. ஹைதராபாத்லேருந்து கிளம்பி ட்ரெயினில் எதில் கிளம்ப முடியுமோ கிளம்பி தமிழ்நாடு கேரளா சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. நான் பைட்டோ கருமே வீட்டில் உட்காராதீங்க. நான் அப்படி வீட்டிலே ஓய்வெடுக்க உட்கார்ந்திருந்தால் இன்றைக்கி தமிழ்நாடு கேரளா இருண்டு போயிருக்கும். நாங்கள் இன்றைக்கி ஆயிரக்கணக்கான மஜ்லிஸுகள் தமிழ்நாடு நடக்குது. அத்தாக்கே திருப்பூர் உட்பட இன்றைக்கு உட்காந்து லா இலாஹ இல்லல்லாஹ் பேசுகிறோமே. அன்றைக்கி ஹைதராபாத்தில் நூறு நாயகம் ட்ரெயினில் டிக்கெட் கிடைக்காட்டி கூட காமன் பாதியில் ஏறி சில நேரம் நின்று கொண்டே வந்திருக்கிறாங்களாம். சில நேரம் வெறும் மஞ்சப்பையை கையில் வச்சு துணைக்கு ஆள்லாம் கிடையாது. வெறும் மஞ்சப்பையில் ஒரு நேரம் ஒரு துணியை திணிச்சிக்கிட்டு சில நேரம் நின்று கொண்டெல்லாம் வந்திருக்கிறார்கள் ஆரம்ப காலகட்டங்களில். அப்படி வந்தாங்களே அதனுடைய சேவையுடைய பிச்சை இன்றைக்கி நாம் இங்கே உட்காந்து ஜாலியாக ஃபாலுதா குடித்து கொண்டு ஜாலியாக பிரியாணி சாப்பிட்டு கொண்டு மட்டன் சிக்கன் இஷ்டத்துக்கு சாப்பிட்டுக்கிட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் பேசிட்டு உட்காந்துருக்கோம். ஓய்வெடுப்பதற்கல்ல, களிமா கொடுத்து மூளை முடுக்கெல்லாம் கொண்டு போய் களிமாவை சேர்த்து. என் ஷேகனாக அல்லா ஜல்லஷான் 79 80 வயசு வரைக்கும் வந்தாங்க. இறுதி மூச்சு வரைக்கும் சும்மா இருக்கவே இல்லை எஜமா. இரவு தராவிக்கு ஆரம்பித்தா சஹர் வரைக்கும் முழங்கினாங்க. இலாஹும்ம அல்லாஹ், நான் அல்லாஹ் உடனே இன்னொரு இலா இருக்கிறானா சொல்லுங்கப்பா. கத்தி கத்தி நெஞ்ச தகர டப்பா மாதிரி ஆயிடுச்சுமான்னு சொல்லுவாங்க. நெஞ்சு குழி தகர டப்பா மாதிரி ஆயிடுச்சுமான்னு சொல்லுவாங்க. அந்த அளவு எஜமான் முழங்குனாங்க. சிங்கம் முழங்குற மாதிரி முழங்கினாங்க. உலகத்து மூளை முடுக்கெல்லாம் போய் முழங்கினாங்க. துபாயா, அபுதாபியா, மலேசியா, சிங்கப்பூர் இங்கெல்லாம் கூப்பிட்றாங்க போய் லா இலாஹ இல்லல்லாஹ். அந்த வயசில் கடைசியாக சில நேரங்கள் எஜமா வந்திருக்க பார்த்தேன். தெரிஞ்சுக்கலாம் சர்க்காருக்கு எல்லாம் என்ன நியமத்து கொடுக்கல, எல்லா நியமத்தும் எல்லாம் கொடுத்தான். வீட்டில் ஏசி கொஞ்சம் குறைச்சி வைங்க, எல்லாமே அல்லா ஜல்ஷா கொடுத்துருந்தான் அவங்களுக்கு. விளைஞ்சுங்களா? ஓய்வு எடுக்கலாமா இல்லையா? கடைசியாக பருவச்சேரிக்கு வந்தாங்க சர்க்கார் நாயகம். அவர்கள் 78 வயசு 79 வயசில் வரும்போது எஜமா காரில் வர்றாங்க. காரை விட்டு கீழே இறங்குறதுக்காண்டி கார் வந்து வீட்டு வாசலில் நிற்கிது. நாங்கள் கீழே இறங்கி எல்லோரும் போய் நிற்கிறோம். சர்க்கார் கார் திறந்து இறங்குனா எஜமானுடைய சிறுநீர் கட்டுப்படி ஆகாமல் போயிட்டே இருக்கு. அதனால டாக்டர் என்ன செஞ்சிட்டாங்கன்னா சிறுநீர் குழாய் மாட்டி விட்டாங்க. கேத்தட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாட்டி விட்டாங்க. மாட்டி விட்டு அது ஒரு பைப்பு முன்னாடி ஒரு பையில் தொங்குது. அந்த பையை கீழே வச்சுட்டு சர்க்கார் காரில் ஏறி உட்காந்து அந்த பையத்துக்கு முன்னாடி வச்சுட்டு வந்திருக்கிறாங்க. லால்பேட்டிலேருந்து புறவச்சேரிக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் தாடி இருந்து வந்த எஜமா நாங்களாம் முசாபா போகிறோம். கண்ணு அந்த டியூப் கொஞ்சம் லூஸ் ஆகிமா, லைட்டாக 1-2 சொட்டு கையிலாம் கட்டுருச்சு கண்ணு. நான் போய் அலசிட்டு கைலி மாற்றிட்டு வந்து அப்புறம் முசாபா செய்யலாம் சரியா அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் நவுந்து நின்றுக்கிட்டோம். அந்த பிஷா பை கையில் தூக்கிக்கிட்டு மெதுவாக காரை விட்டு 2 கை தாங்களாக கீழே இறங்கி பாத்ரூம் போய் கையிலலாம் மாற்றி கையெல்லாம் கழுவி வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து முசாபா செய்கிறாங்க. அல்லாஹு அக்பர். வரணும் யார் அவசியம் வந்துச்சு? என்ன அவசியம் வந்துச்சு? அசருக்கு வந்தாங்க. 5 நிமிஷம் கொஞ்சம் நேரம் மகரிப் தொழுதாங்க. பயான் ஆரம்பிச்சிட்டாங்க. வெளியே மணல் வெளியில் மேடையை போட்டாங்க. மணல் வெளியே இருந்துச்சு. அங்கே சேரை போட்டு ஜமா அந்த 79 உட்காந்துட்டாங்க. முழங்குறாங்க. பல மணிக்கணக்காக பேசுகிறாங்க. யார் இல்லை அல்லா யார் இலாஹனா என்ன லா இலாஹ இல்லல்லாஹ்.
அகில உலகத்தில் சர்வகோடி சிருஷ்டிகளின் சகல தேவைகளின் சதா உடனிருந்து பூர்த்தி செய்பவன் யாரும் இல்லை. ஆணித்தனமா பதிய வச்சாங்க. என்ன அவசியம் வந்துச்சு? அப்போ நாமெல்லாம் ஓய்வு எடுக்கிறது கொடுக்கலங்க இந்த லா இலாஹ இல்லல்லாஹ். ஒரு நிமிஷம் சும்மா தூங்குறது கொடுக்கல இந்த லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் தஆலா இந்த பணியை நம்ம நபிமார்களுடைய வேலை இது. மூளை முடுக்கலாம் போ, வீட்டுக்கு போய் கதவு தட்டு, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லு, கேட்குறவன் கேட்கட்டும். பிஇஸ்ஸி அஸீஸின் வதுல்லி தலீலின்றாங்க பெருமாள். லா இலாஹ இல்லல்லாஹ் போய் சேரும், கேட்பவர்கள் கண்ணியம் பெறுவார்கள், அதை மதித்தவர்கள் மரியாதை பெறுவார்கள், அதை மதிக்காதவர்கள் கேவலப்படுவார்கள். நீ போய் சொல்லு லா இலாஹ இல்லல்லாஹ். கேட்டுக்கிட்டா சொல்லு, கேட்கட்டும். கேட்கல நான் விட்டுரு. சொல்வதில் தயக்கப்படக்கூடாது, சொல்லிக்கிட்டே இரு. பிஇஸ்ஸி அஸீஸின் வதுல்லி தலீல். என்ன பை சும்மா வீட்டில் உட்காந்து மல்லாக்கப்படுத்திக்கிட்டு ஏசி போட்டு ஃபேனை போட்டு உட்காந்து கால் மேலே காலை போட்டு உட்காந்து நீ ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் பார்க்குறதுக்காக லா இலாஹ இல்லல்லாஹ் கொடுத்தா முஸ்லீமாக படிச்ச? வெந்த திண்டு சாவு வந்து சாவறதுக்காக படித்தான்? இல்லை. எங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடை கிளியை போர் செஞ்சாங்க. போய் அங்கெல்லாம் போய் பாலைவனங்களில் போய் மார்க்க பிரச்சாரம் செஞ்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹைர் லா இலாஹ இல்லல்லாஹ். அதனால பை ஓய்வு எடுக்கிறதுக்கு அல்ல இது களிமா. எல்லாத்தையும் சொல்லு, போய் சொல்லிக்கிட்டே இரு. யாருக்கு போய் சொல்கிறது? தெரிஞ்சவங்க சொல்லு, மனைவிக்கு சொல்லு, பிள்ளை வந்து அஷீரத்துக்கள் அக்ரபி, உன் அருகில் உண்டான நண்பர்களை நீ எச்சரிப்பாயாக. அவளுக்கு போய் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுவாயாக. உன் குடும்பத்தாருக்கு சொல்லுவாயாக. முரு அவுலாதுக்கும் மனைவி மக்களுக்கு ஏவுங்கள். அன்ஃபஸக்கும் அஹ்லீக்கும் நார, குடும்பத்துக்கும் சொல்லுங்க லா இலாஹ இல்லல்லாஹ். எல்லாம் விளங்கிட்டானா? ஏச்சி பேர உறுதி ஞாபகம் வந்துருச்சா? எல்லாம் சொல்ல தெரியுமா உங்க மனைவி மக்களுக்கு? அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி தெரியுமா? அவன் கேட்டாலும் கேட்காட்டியும் கொஞ்சம் 5 நிமிஷம் கேளுங்க, உட்காருங்க அப்படின்னு சொல்லி பயான் செய். சொல்லு, எல்லாத்துக்கும் போய் ஊராக போய் சொல்லு, தெருவாக போய் கலந்து தட்டு. என்ன பை எனக்கு ஒரு ஆசை என்னன்னு கேட்டால் ஒரு வேன் வாங்கிக்கணும். அந்த வேனில் வந்து மேலே 4 பக்கம் 4 குழாய், பெரிய குழாய் கட்டிக்கணும். பை கடை முச்சந்திக்கு போய் நின்று கத்தணும். விளைஞ்சுங்களா? நாம் நடப்பதற்கு கூவத்து கொடுப்பவன் யாரும் இல்லை. கத்துறான்னு கத்து அடுத்த முச்சந்திக்கு போயிடணும். உள்ள 50 பேரை 10 பேரை உட்கார வச்சுக்கிட்டு சுற்றணும், தெருவாக சுற்றணும். கம்யூனிஸ்டுக்கார சுற்றுறான் பாருங்க. ஏதாவது கவலைப்படுறான், என் பேச்சு யாரும் கேட்க மாட்டேன் கவலைப்படுறானா? ஒரு மைக்கு, ஒரு குழாய், உறைஞ்சிங்களா? குழாய் எடுத்துக்கிறான் கையில். நான் பாளையங்கோட்டைக்கு போயிருந்தேன் ஒரு பயானுக்கு. பாளையங்கோட்டை எங்கே இருக்குது? திருநெல்வேலி. அங்கே போயிருந்தோம். பயானத்துக்கு தெரு முச்சிஞ்சில் ஒருத்தர் கட்டிட்டு இருக்காப்புல. யாருப்பா அப்படின்னு பார்த்தா ஒரு கிறிஸ்துவ பாதிரியார். அவர் மைக்கு மாதிரி அந்த குழாய் இருக்கும்ல, இந்த மாதிரி நீளமான குழாய், அதில் மைக் பொருத்திருக்கு மாதிரி குழாய் மாதிரி இருக்குது. கையில் அதே மைக், அதில் சுவிட்ச் இருக்குது, அதுலேயே கீழே பொடி இருக்குது. இப்படி பிடிச்சிக்கிட்டு சுவிட்சை போட்டுட்டு அன்பார்ந்த பெரியோர்களே கத்துறாரு. அது தெரு முழுக்க கேட்குது. ஒருத்தரும் அவர் கூட யாருமே இல்லை. அவர் ஒரு வெயிலில் நின்றுட்டு தெரு மொக்கில் நின்று கத்துறாரு. தெரு முழுக்க கேட்குது. சில பேர் எட்டி பார்க்குறாங்க, சில சைக்கிளில் போகிறவங்க பார்க்குறாங்க, பைக்கில் போகிறவங்க பார்க்குறாங்க, வீட்டு ஜன்னல் வழியை எட்டி பார்க்குறாங்க சில பேர். அவ்வளோதான். யார் அவருக்கு கஸ்டமரே யாரும் இல்லை. அவர் பயானை கேட்குறதுக்கு ஒருத்தரும் இல்லை. நம் பாவங்களை விட்டு நம்ம விடுதலை செய்வதற்கு தான் இயேசு இந்த மண்ணிலே பிறந்தார். இயேசு அவர் உயிர் துறந்தார் நம்மை விசுவாசம் கொள்வதற்காக வேண்டி, நாமெல்லாம் மன்னிக்கப்படுவதற்காக வேண்டி அப்படின்றத இயேசுவை பற்றி பேசிகிட்டே இருக்கார். 1/2 மணி நேரம் பேசுகிறார். நிறைய அழகான செய்தியாக சொல்கிறாரு. நமக்கு கதையெல்லாம் சொல்கிறாரு. யாரும் முன்னாடி இல்லை, கண்டுக்கவே இல்லை. பயானம் முடித்து விட்டு ஆகவே இயேசுவை விசுவாசிப்போம், இயேசுவை சோத்தரிப்போம் அப்படின்னு என்னமோ ஸ்பெஷலி சொல்லிட்டு முடிச்சுட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டார். நாங்கள் பயானம் முடிச்சு காரில் வெளியே வரோம். பக்கத்துக்கு டீ குடிச்சிட்டு இருக்கிறாரு. தொண்டாவில் கத்துறாருல, டீ குடிச்சிட்டு திரும்ப அடுத்து இருக்கு அங்கே நின்று ஆரம்பிச்சிட்டார். தெரு முனையில் நின்று தெருவில் ஃபுல் தெரு கேட்குற மாதிரி கத்துறான். அரை தெரு கேட்கும், கத்துறார். என்னடா இது, என்ன இது? அவருக்கு யாருமே கஸ்டமரே கிடையாது, யாருமே பேச்சவர் கிடையாது. அவர் சொல்கிறது ஒரு ஆசைப்பட்டு தெரியும் சொல்கிறாப்புல. இது என்ன அது சம்பளம் கொடுத்துருப்பாங்க தெரியும். எதுக்காக வேண்டிய நீ போய் சொல்லு, தெருவாக சொல்லு. ஒரு ஆள் கேட்குறவனும் கேட்கலையா? பாத்திலுக்கு அப்படி சொல்லும்போது ஹக்குக்கு நாமே சொல்லக்கூடாது. தெருவாக போய் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லு. அதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி செஞ்சாங்க. இந்த உலகில் மூளை முடுக்கெல்லாம் எந்த ஒரு கல் வீடோ, எந்த ஒரு குடிசை வீடோ, முடியால் பைத்து ஷஹரின்னு ஒரு ரிவாயத்தில் முடியால் செய்யப்பட்ட வீடோ,
கம்பளியால் வேயப்பட்ட எந்த வீடோ ஒரு வீடும் பாக்கி இருக்காது. அதுகலஹுல்லாஹு, இந்த கலிமாவை கொண்டு போய் அல்லாஹ் உள்ள நுழைத்தே தீவிர போய் நுழைச்சு உள்ள கொண்டு போய் சேர்த்து, கலிமாவை கொண்டு போய் உள்ள சேர்த்து, லா இலாஹ இல்லல்லாஹ் உள்ள கொண்டு போய் சேர்த்து. அதான் சபை கலிமாவை சேர்த்து நம்ம அதுதான் போய் நம்மளை பிறந்தோம். அல்லா தலா நம்ம பிறக்க வச்சு நோக்கமே கலிமாவை மக்களுக்கு எடுத்து சொல்கிறது தான் போய். சாப்பிட்டு சாகிறதுக்காக படித்தா இல்லை நம்மளையே இப்படி ஒரு வெறி வருது. சர்க்காரும் சொன்னாங்க அந்த மாதிரி ஒரு வேன் எடுத்து கிளம்பணும்பா அப்படின்னு. ஷார்லா என்ன பை ஒவ்வொருத்தரும் மதரசா வச்சு உட்காந்துக்கிட்டு இங்கே வரக்கூடிய சொல்லிட்டு உட்காந்துருக்கூடாது. நம்ம யாரும் 4 பேர் 10 பேருக்கு பாட சொல்லிட்டு உட்காந்துருக்கூடாது. நீ கிளம்பிடணும். ஒரு ஊருக்கு போனால் திரும்ப அந்த அடுத்த ஊர் தான், திரும்ப அந்த 2வது ஸ்ட்ரீட் வரக்கூடாது. அப்படி தமிழ்நாடு சுற்று, கர்நாடகா சுற்றணும், கேரளா சுற்று, எல்லா ஊர்லையும் சுற்று. இந்தியா போ, இமயமலை வரைக்கும் போ, இந்தியா கடைசி வரைக்கும் போ. அங்கே மூத்தா போனால் அங்கேயே அடக்கிடலாம். அப்புறம் இந்த பை எவ்வளோ ஆனந்தமாக இருக்குது கேட்குறது. என் சஹாபாக்கள் மதினா விட்டே கிளம்பிட்டாங்க. அப்படி திரும்ப மதினாவுக்கு யார் திரும்பி பார்த்தா? அதெல்லாம் திரும்ப வர்றதே கிடையாது. கிளம்பு போகிற வழியெல்லாம் சொல்லிக்கிட்டே போனாங்க. எங்கே மூத்தா போனாலும் அங்கே தான் அடக்கம். அதான் இந்தியா. எங்கே உயிர் போதோ அங்கே தான் அடக்கம். நினச்சிங்களா? 1,24,000 சஹாபாக்களில் மதினாவில் அடங்கினதே 10,000 பேர் தான். 1,14,000 சஹாபாக்கள் துனியாவெல்லாம் போயிட்டாங்க. சைனாவில் அடங்கியிருக்காங்க சில சஹாபாக்கள், இந்தியாவில் அடங்கியிருக்காங்க சில சஹாபாக்கள், எல்லா ஊருக்கும் போயிட்டாங்க. நாம் உட்காந்து சம்பாதிக்கணும், சாப்பிடணும், சம்பாதிக்கணும், சாப்பிடணும், புள்ள குட்டி வைக்கணும், அவங்களுக்கு வீடு கட்டி வைக்கணும், அவங்க கடை வச்சு கொடுக்கணும், மூத்தா போகணும், கபர்ஸ்தானுக்கு ஃபாத்தியா ஓதணும், முடிஞ்சு 3 நாள் ஃபாத்தியாவோட அது ஃபாத்தியா. திரும்ப பேச்சு நினச்சி பார்க்க ஆள் இல்லை. அதேவா இதுக்கான நம்ம இந்த வாழ்க்கை திரும்ப அடுத்த தடவை பிறந்தா ஒழுங்காக வாழ்ந்துக்கலாம் இல்லையே. இதுதானே முடிஞ்ச இந்த வாழ்க்கையோட செகண்ட் சான்ஸ்லாம் இருக்க சான்ஸ் இருக்கா? 2வது வாய்ப்பு இருக்கா? இல்லவே இல்லை. கொடுத்த ஒரு வாய்ப்பு. ஒவ்வொருத்தரும் ஒன்றுக்கு செலவு பண்ணுறாங்க. என்ன பை துனியாவுக்கு சில பேர் தொழுகையை மக்களுக்கு மத்தியில் உண்டாக்கிடணும் அப்படின்னு. பை சில பேர் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுறணும். எல்லாருக்கும் சாப்பாடு, பசியோடு இருக்கும் அத்தனை சாப்பாடு போட்டுறதான் வாழ்க்கை நோக்கம். அப்படி கொஞ்சம் பேர் சுற்றுது. கொஞ்சம் பேர் தொழுகை. சில பேர் எல்லாத்தையும் உம்ரா கூட்டு போய் மொத்த தமிழ்நாட்டை எல்லாம் உம்ரா கொண்டு போய் கேட்டுறணும் அப்படி சில பேர் ஆசை. ஒவ்வொருத்தரும் ஒரு கற்பனையில் ஒன்று கொண்டு போகிறாங்க. சில பேர் அதில் முஹ்லிஸீன்கள் இருக்கிறாங்க, அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடியவர்கள். சில பேர் அதில் காட்டுறதுக்காக செய்யக்கூடிய இருப்பாங்க. அல்லாஹ் ஆலம். நாம் என்ன செய்யணும்? எல்லாத்தையோட நாம் கலிமாவை கொண்டு போய் சேர்க்கணும். லா இலாஹ இல்லல்லாஹ் கொண்டு போய் சேர்த்துட்டு எல்லாத்துக்கும் அலஞ்சையில் பை ஹயர் லா இலாஹ இல்லா அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா திருக்கலிமாவை அறிந்து விளங்கி அது மக்களுக்கு பரப்பக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. இன்றைக்கி என்ன இரவு? எத்தனாவது? ரமதானுடைய இன்னைக்கு இன்னைக்கு அலி ரலியல்லாஹு அவருடைய நினைவு நாள். மக்ஃபிரத்துடைய 10 இங்கே முடியுது. நாளைக்கு இத்கும் மினன் நீரான். மக்ஃபிரத்துடைய 10 முடிஞ்சு. இனிமேல் யாரையும் மன்னிக்க மாட்டாங்க. இல்லை இன்றைக்கோட முடிஞ்சு. அல்லாஹ் தஆலா மன்னிச்சு முடிச்சுட்டான். இனிமேல் யாருக்கும் மன்னிப்பு? அப்படியா? எல்லாத்தையும் மன்னிச்சு முடிச்சுட்டான்னு அர்த்தம். மகஃபிரத்து முடிஞ்சு. மகஃபிரத்துடைய 10 நாட்கள் மகஃபிரத்துடைய மழை பொழிந்து பேய்ந்து ஓயுது. எல்லாரையும் எல்லாம் மன்னிச்சுட்டான் இன்ஷா அல்லாஹ் தஆலா. நம்ம அத்தனை பேரையும் அல்லாஹ் தஆலா மன்னிச்சுட்டான் இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்கிறார். இஷாவுக்கு பின்ன ஒரு ரிவாயத்தை பார்த்துட்டு இருந்தேன். பரவாச்சுங்களா? வஹ்ஷி தெரியுமா? யார்? ஹம்சா ரலியல்லாஹு காத்திலே ஹம்சா ரலியல்லாஹுவை கொலை செய்தவர். அவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் என்னை மன்னிச்சிருவானான்னு ஆள் அனுப்பிச்சி விட்றாங்க. ஃபஸ்ட்டு அல்லாஹ் உடனே மன்னிச்சிருவாப்பா நீ தௌபா செஞ்சா. பத்தாக மக்காலின்னு நினைக்கிறேன். நீங்கள் அல்லாட்ட மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் உங்களே மன்னிச்சிருவான் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. இந்த ரிவாயத்து தபரானில் வருது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு ரிவாயத் செய்கிறாங்க. இஷாக்கு முன்னாடி பார்த்துட்டு இருந்தேன், தராவிக்கு பின்னாடி. என்ன சொன்னாங்க? அல்லாஹ் மன்னிச்சிருவானா? அஹ்ரஜஹு தபரானி அன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. காத்தில் ஹம்சா பஅஸ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலா வஹ்ஷி இப்னு ஹர்ப். வஹ்ஷி இப்னு ஹர்புக்கு ஆள் அனுப்புகிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ இசாதுக்கு வந்துருப்பா அப்படின்னு. சுப்ஹானல்லாஹ். ஆள் அனுப்புகிறாங்க. காத்தில் ஹம்சா யதுஊஹு இலல் இஸ்லாம். இஸ்லாத்து பக்கம்
அனுப்புகிறார். ஃபாரிசல இலைஹி, அப்போ அவர் திருப்பி ஆரம்பிச்சார், யா முகம்மதே கைஃப ததுஊனி, எப்படி என்னை நீங்கள் அழைக்கின்றீர்கள், வஅன்த தஸ்அமு அன்ன மன் கதல அவ் அஷ்ரக அவ் ஸனா யல்கா அஸாமா. ஆயிடுங்க ஆயிடுங்க. வல்லதீன லா யதுஊன மஅ அல்லாஹி இலாஹன் ஆஹர் வலா யக்துலூன النفس التي حرم الله الا بالحق ولا يزنون ومن يفعل ذلك يلقى أثاما. இந்த ஆயத்தை ஓதி காட்டுறாரு. இந்த ஆயத்தை வந்திருக்கு உங்க குர்ஆன்ல. வல்லதீன லா யதுஊன மஅ அல்லாஹி இலாஹன் ஆஹர், அல்லாஹ் தவிர யாரையும் இலாஹாக ஆக்கிடக்கூடாது. அல்லாஹ் தவிர வேறு யாரையுமே அவர் கேப்பா ஜி ஒழுங்கா வைமா. அல்லாஹ் தவிர யாரையுமே அவர்கள் இலாஹாக ஆக்கியிருக்கூடாது, வேறு யாரையும் வணங்கியிருக்கூடாது. வலா யக்துலூன النفس التي حرم الله الا بالحق, அல்லாஹ் ஹராமாக்கி எந்த ஆத்மாவையும் அநியாயமாக கொலை செய்திருக்கக்கூடாது. வலா யஸ்னூன், இன்னும் விபச்சாரம் செய்திருக்கக்கூடாது. வமன் யஃஅல் ذلك يلقى أثاما, யார் இப்படி செய்கிறாரோ நிச்சயமாக அவர் கொடிய குற்றத்தை சந்திப்பார், கொடிய பாவத்தை செய்தவராவார். யுதாஃபு லஹுல் அஸாபு, அஸாப் அவருக்கு 2 மடங்காக ஆக்கப்படும். யௌமுல் கியாமா, கியாமா நாளில். துனியாவிலேயும் அஸாப் இருக்கு, ஆகிரத்தில் அஸாப் கொடுக்கப்படும். வயஹ்லுது ஃபீஹி முஹானா, அந்த அஸாபிலேயே கேவலப்பட்ட நிலையில் நிரந்தரமாக தங்கி இருப்பார் என்று ஆயத்து வந்திருக்கிற குர்ஆன். இந்த ஆயத்தை ஓதி காட்டுறார் யாரு? வஹ்ஷி ஓதி காமிச்சு இப்படி ஆயத்து வந்திருக்கு, இது எல்லாமே நான் செஞ்சுருக்கிறேன். இப்போ நான் எப்படி யஹ்லுது ஃபீஹி முஹானான்றது, நான் இஸ்லாத்துக்கு என்ன பிரயோஜனம்? இப்போ இதுக்கு பதில் கேட்டுவாங்க முகம்மதுட்ட அப்படின்ட்டாங்க. அவர் வந்து பெருமானார் சொன்னார். உடனே பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபஅதவு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார்ட்ட வந்தாங்க. வந்து அவர் இந்த மாதிரி சொன்ன உடனே ஆனா சனஅத்து தாலிக ஃபஹல் தஜிது லீ மின் ருக்ஸத்தின், எனக்கு ஏதாவது இதில் எக்ஸெப்ஷன் இருக்கா, விதிவிலக்கு இருக்கிறதா என்று கேட்டார். ஃபஅன்ஸலல்லாஹு அஸ்ஸ வஜல், உடனே அல்லாஹ் ரசூலுல்லாஹ்க்கு ஆயத்தை இறக்கி வைத்தான். ஹாக்கிமில் வருது, இந்த ரிவாயத் தப்ரானில் வருது. அல்லாஹ் இறக்கி வைத்தான், இல்லா மன் தாப வ ஆமன வ அமில சாலிஹன், யார் தௌபா செய்தார்களோ, இன்னும் ஈமான் கொண்டார்களோ, நல்ல அமல் புரிந்தார்களோ அவர்களை தவிர. ஃபௌலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யாதீம் ஹஸனாத், அவர்களுடைய பாவங்களையும் அல்லாஹ் நன்மைகளாக புரட்டி விட்டான். வகான அல்லாஹு கஃபூரர் ரஹீமா, அல்லாஹ் தஆலா கஃபூராகவும் ரஹீமாகவும் இருக்கிறான். தெரிஞ்சீங்களா? இந்த ஆயத்தை அல்லாஹ் இறக்குறான். யாருக்கு இறக்குறான் பை? யாருக்காக இறக்குறான்? அல்லாஹ் சொல்லிச்சான் வஹ்ஷிக்காக இறக்குறான். இது விளைஞ்சா இல்லைங்களா பை? தண்ணி கொடுங்க. இப்போ ஈமான் கொண்டாரானா ஈமான் கொள்ளல அவர். ஏன் பை ஜான் பை விளைஞ்சா இல்லைங்களா? இந்த ஆயத்து இறங்குச்சு இல்லை, யார் தௌபா செஞ்சாலாம் மன்னிச்சிடான்னு சொன்னாங்களே, ஈமான் கொள்ளணும்ல, ஈமான் கொள்ளலை. இதை போய் சொன்னாங்க, ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி ஆயத்து வந்துருச்சுப்பா, தௌபா செஞ்சு ஈமான் கொண்டு நல்ல அமல் செஞ்சு அல்லாஹ் அதை மன்னிச்சிடறேன்ட்டான். அல்ல தான் மன்னிக்கிறது மட்டுமில்லை, அந்த பாவத்தை நன்மையாக அல்லாஹ் மாற்றிடுறான். இதை போய் சொன்னோன்னே அதெல்லாம் வாஸ்தவம் தான். ஆனால் இது ஒரு ஷர்த்து என்னன்னு கேட்டால், இப்போ கால வஹ்ஷி யா முஹம்மது ஹாதா ஷர்த்துன்னு ஷதீது, நீ ஈமான் கொள்ளும், தௌபா செய்யணும், ஈமான் கொள்ளும், நல்ல அமல்லாம் செய்யணும், அப்போ தான் மன்னிப்பேன், நல்ல அமல் செய்வேன் கேரண்டின்னு இருக்குது. அதுக்கு பண்ணி பாவம் செஞ்சேன்னா இப்போ எனக்கு தௌபா இல்லாமல் போயிடும். எனக்கு நீ ஆதா ஷர்த்தும் ஷதீது இல்லாமன் தாபா வ ஆமன வ அமில சாலியன் ஃபல அல்லி லா அக்திரு அலா ஹாதா, செய்ய முடியாமல் எனக்கு போயிடுமா இல்லையா அப்படின்னு சொல்லி விட்றாரு. யார்கிட்ட? உடனே பெருமாள் சொன்ன அல்லாஹ் திரும்ப ஆயத்திருக்கிறாங்க. ஃபஅன்ஸலல்லாஹு, அல்லாஹ் ஆயத்திறக்கினான் அஸ்ஸ வஜல், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா, அல்லாஹ் இணை வைப்பதை மட்டும் அல்லாஹ் மன்னிப்பதில்லை, இது அல்லாத மற்ற எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்தர்றான் தான் நாடியவர்களுக்கு. அவன் யுஷ்ரிக் பில்லாஹி ஃபகத் இஃப்தரா இஸ்மன் அலீமா, யார் அல்லாஹ்வோட இணை வைக்கிறார்களோ அவர்கள் தான் மிக பெரும் பொய்யை இட்டு கட்டியிருக்கிறார்கள். ஆயத்திறக்கி இப்போ இதை சொல்லி விட்றாங்க. சொல்லாது போய் வஹ்ஷியில் சொல்லுங்கள், இப்படி ஆயத்து வந்துடுச்சு, சிறுக்க மட்டும் அல்லாஹ் மன்னிக்கிறது இல்லையா, மற்ற எல்லாத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிடுறாங்க. இப்போ என்ன செஞ்சுருக்கணும்? திரும்ப சொல்லி விட்றாங்க. ஃபகால் வஹ்ஷி யா முஹம்மத் ஹாதா அரா பஅத மஷியத்திஹி, இது அல்லாஹ் தஆலா மக்ஃபிரத்து தன் மஷியத்தை ஜாயின் பண்ணிட்டான். அல்லாஹ் தஆலா யக்ஃபிரு லிமன் யஷா உண்டான். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு யுஷ்ரிக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக, நான் நாடியவர்களை மன்னிப்பேன், அந்த நாடியவர்கள் இருப்பேன் என்ன கேரண்டின்ட்டாங்க. எப்படி
அதான் நாடியவரில் மன்னிப்பேன்னீங்களே, அந்த நாடியவர்களை நானும் இருப்பேன் யாரும் எப்படி கேரண்டி இல்லையே. அல்ல நான் பண்ணிக்கணும் நாடாட்டி நான் மன்னிக்க மாட்டேனே, இது எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது. மன்னிப்பு கிடைக்குமான்னு பல அதிரி ஹல் யகுஃபிரு லி அம்லா, என்னை மன்னிப்பானா இல்லையே எனக்கு தெரியவில்லையே. பல் கைரஹாதா வேற ஒன்று நடந்து போச்சுன்னு சொன்னால் ஒரு போய் சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் வரல கிட்ட ஃபஅன்ஸலல்லாஹு அல்ல ஆயத்திற்கு வைத்தான் அஸ்ஸ வஜல் குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தன் நஃப்ஸுக்கு அநீதி இழைத்து கொண்ட மக்களே நீங்கள் சொல்லுங்கள் நபியே, என் அடியார்களே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லா, அல்லாஹ் ரஹ்மத்தை விட்டு நிராசையாகி விடாதீர்கள். இன்னல்லாஹ் யக்ஃபிரு துனூப ஜமீஆ, அல்லாஹ் ஒட்டுமொத்தமாக எல்லா பாவத்தையும் மன்னிப்பான். பிலா ஷர்த், லிமை யஷாலாம் கிடையாது, எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிருவான். ஃபாஸ்லம, அவர் அப்போ கலிமா சொல்லிவிட்டார். ஃபகாலன் நாசு, இதை பார்த்து மக்கள் கேட்டார்களாம், யார் ரசூலுல்லாஹ் இன்னா அஸபுனா மா அஸாப வஹ்ஷியின், யார் ரசூலுல்லாஹ் வஹ்ஷி சொன்ன மாதிரி எங்களுக்கு தான் அந்த பிரச்சனை இருக்குது, இவங்க வஹ்ஷிக்கு மட்டுமா எங்களுக்குமான்னு கேட்டாங்க. கால வஹியலில் முஸ்லிமீன் ஆமா, இது ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கு தான் சட்டம் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அக்ரஜஹு தபரானி அன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு என்ன பை. சரி பை, யாருக்கெல்லாம் சொன்ன இந்த மாதிரி நிபந்தனையே இன்றி மன்னிப்பு யாருக்கு சொன்ன தலா? காத்திலே வஹ்ஷி, காத்திலே ஹம்சா, ஹம்சா ரலியல்லாஹுவை கொலை செய்தவருக்கு. நாம தான் யாருங்க? ஆஷிகே ஹம்சா. நாம ஹம்சா நேரத்திலே காதலர்கள், நாம ஹம்சா நேரத்திலே ஆஷிக்குங்கள். நாம காத்திலே ஹம்சாவுக்கு இத்தனை ஆயத்து இறக்கி திரும்ப திரும்ப அவரையும் உட உள்ள அல்ல, அவரையும் விடாம அல்ல இழுத்து பிடிச்சான்னு சொன்னா நாம யாருங்க? ஆஷிகே ஹம்சா. ஹம்சா யாருங்க? ஹம்சத்து அசதுல்லாஹி வ அசது ரசூலி, அல்லாஹ்வுடைய சிங்கம், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சிங்கம். அவங்க எங்களுடைய காதல், எங்களுடைய நேசர், எங்கள் எஜமானவங்க, எங்கள் எஜமானவங்க யாருங்க? ஹம்சா. எல்லாரும் நம்மளே விட்டுருவான்ல ஜல்லஷானஹு. அந்த ஹம்சா ரலியல்லாஹுடைய பரக்கத்தில், வஹ்ஷி எஜமானுடைய பரக்கத்தில், அவங்க சஹாபி ரசூலுங்க, அவங்க பரக்கத்தில் நம்மளையும் தான் அல்லாஹ் மன்னிச்சிருவான் இன்ஷா அல்லாஹ் தஆலா. இந்த மக்ஃபிரத்துடைய பத்தில் அல்லாஹ் நம்ம அனைவரையும் முற்றிலும் மன்னிக்கப்பட்டவர்களாக நரகை விட்டு அல்லாஹ் விடுதலை செய்த நிலையில் நம்மை அல்லாஹ் தஆலா இந்த ரமலானை விடைபெற தௌஃபீக் செய்வானாக. வலஞ்ச பை, அப்போ அல்லாஹுடைய மக்ஃபிரத் வாசல் திறந்திருக்கு பை, என்ன வேணால் கேளுங்க அல்லாஹ் இடத்துல, நிச்சயமாக அல்லாஹ் ஜல்லஷானஹு கொடுப்பான். சமஜமாக பை. இப்போ நேற்று என்ன சொன்ன, என்ன பண்ண நடந்துச்சு? இஅ்திபாராத்தே உலூஹியத். யார் தப்பில்லாமல் சொல்லுவாத? நேற்று படணும். இஅ்திபாராத்தே உலூஹியத் மொத்தம் எத்தனைங்க? உலூஹியத்தின் தன்மைகள் மொத்தம் 4. தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய இலாஹ் எப்படி இருக்க வேண்டும்? ராத்திலே கையூமாக காயிம் பஹுதாக இருக்க வேண்டும். அதற்கு என்ன ஆதாரம்? ஹுவல் ஹய்யுல். தேவையை பூர்த்தி செய்யும் சிஃபாத்தில் எப்படி இருக்க வேண்டும்? அதுக்கு என்ன ஆதாரம்? சுப்ஹானல்லாஹி அம்மா. தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அஃஆல் எப்படி இருக்க வேண்டும்? அதாவது அதுக்கு என்ன ஆதாரம்? அன்னல் குவத்த, தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஆசார் எப்படி இருக்க வேண்டும்? அதுக்கு என்ன ஆதாரம்? லஹு முல்கு ஸமாவாதி வல் அர்த். அலஞ்சபை. சரி, இப்போ இந்த பாடம் விளங்கிச்சது. சரி, அடுத்தது தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவனுடைய ராத்துன்னு படித்தோம். ராத்துனா என்ன அதை படிப்போம் கொஞ்சம் இன்ஷா அல்லாஹ். படிங்க. ذات என்றால் மர்ஜிஏ அஸ்மா வ சிஃபாத். அல்லாத்து மர்ஜிஉல் அஸ்மாஇ வ சிஃபாத்தி, அதாவது பெயரும் தன்மைகளும் மீளும் இடம். தனியாக ஒரு குறிப்பிட்ட ஜாத்துன்னா எதை சொல்றது? அலஞ்சபை, ஹதீஸ்கள், குர்ஆன் ஆயத்துகள், தஷ்வீக் போற்றும் அசல் பாடத்தை வழங்கணும். விளைஞ்சுங்களா? கொஞ்சம் அதை விளைக்குவோம் இப்போ இன்ஷா அல்லாஹ். நாட்கள் போயிடுச்சு, இன்னும் 7 நாள் தான் இருக்குது. எனவே இந்த கிதாபை படித்து ஃபுல்லாக முடிச்சிடணும்னு நினச்சேன். திருக்கலிமாவோட விளக்கங்களை ஃபுல்லாக படிச்சிடலான்ட்டு. எவ்வளோ நாடுவான் அல்லாஹ் தஆலா, எவ்வளோ அல்லாஹ் நாடுவானோ அதை நமக்கு நடத்த வைப்பான் இன்ஷா அல்லாஹ் தஆலா. இப்போ தாத்துனா என்னங்க? மர்ஜஉல் அஸ்மாஇ வ சிஃபாத். பெயர்களும் தன்மைகளும் எங்கே போய் மீளுகிறதோ அதுக்கு பேர் தான் தாத்து. பை. இப்போ அல்லாஹூ என்பது பெயர். அந்த பேர் யாரின் பக்கம் போய் சேருதோ அதுதான் அல்லாஹ்வுடைய தாத்து.
ஹயாத் சிஃபத் அல்லாவுடைய சிஃபத். இந்த ஹயாத் என்றால் இந்த ஹயாத்தை உடையவன் யார்? அதுதான் அல்லாவுடைய ஜாத். புரிஞ்சுங்களா? இப்போ இவருங்க சுஃபியான் எந்திரிக்கு போய் ஒரு பேர் என்ன? இப்போ சுஃபியானை எங்கே போய் சேர்க்குறோம்? இங்கே போய் சேர்க்குறோம். இது ஆலமே அஜிசாமில் ஜிஸ்மின் பக்கம் தானே சேர்க்க முடியும். இங்கே இதுதான் இவர் தான் சுஃபியான். இப்போ இங்கே இவர் தான் இதோடைய தாத்து. இங்கே ஆலமே அம்சாலில் அவருக்கு ஜிஸ்ம மிசாலி, ஆலமே அருவால யாரும் சுஃபியான்னா ரூஹை தான் கட்டுவாங்க. புரிஞ்சுங்களா? மாலூமாத்த இலாஹியா இருக்கும்போது யாருக்கு சுஃபியான்னு கேட்டால் அங்கே பக்கத்தில் விசாரிச்சாங்கன்னா இல்மில் உள்ள சூரத் சக்கரை காட்டுவாங்க. இங்கே எதை காட்ட வேண்டியிருக்கு? ஜிஸ்மு காட்ட வேண்டியது. அங்கே ஜிஸ்மு தான் சுஃபியான் இல்லை. அங்கே இங்கே வந்து ஆலமே அஜிசாமில் ஜிஸ்மை தான் குறிக்க வேண்டியது. இப்போ சுஃபியான் என்று பெயர் சொன்னால் எங்கே மீளுகிறது? அசல்ல சுஃபியான் இருக்காரு, அது ஜிஸ்மும் இல்லை, கல்பும் இல்லை, ரூஹும் இல்லை, அல்லாவுடைய மாலூம் இருந்த இல்மு தான், அது சிறு தான். விளஞ்சபை இது மூணும் பின்னால் கொடுக்கப்பட்டது. இப்போ இவர் ஹாஃபிஸ். இவர் யாருங்க? ஹாஃபிஸ் என்ற சிஃபத் சொல்லணும்னா அது எங்கே மீளுது? இவர் பக்கம் மீளுது. ஆலிம், ஆரிஃப், டாக்டர், இன்ஜினியர், இது தன்மைகள். அப்போ பெயரும் அவருடைய மற்ற தன்மைகளும் இவர் பெரிய அறிஞர். நல்ல தன்மைகளாக இருக்கட்டும், அல்ல சில கோபக்காரர், முரட்டு ஆளுங்க இவர், அப்படி சொல்லிட்டு எந்த தன்மைகளாக இருக்கட்டும், இந்த தன்மை நல்ல தன்மைகளாக இருக்க வேண்டும். இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட தன்மைகளாக இருந்தாலும் சரி, நஃபாவும் வரர். எதையுமே எங்கே போய் சேர்க்குறோமோ அதுதான் தாத்து. புரிஞ்சுங்களா? ஹக்கு தாலாவுடைய தாத்து இருக்குங்களே, அதாச்சுங்களா, அல்லாவுடைய ஜாத்து அது கதீமான ஜாத்து. சிருஷ்டிகளுக்கு ஜாத்து இருக்குதா? சிருஷ்டிகளுக்கு பெயர் சொன்னால் அது போய் சேருது. முஹம்மது இந்த பேர் யார் குறிக்குது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிக்குது. சுஃபியான் இவர் எப்படி அல்லாஹ்வாரு? அப்துர் ரஹீம், அப்துர் ரஹீம் என்ற பேர் ரஹீமின் பக்கம், ரஹீம் என்ற பேர் அல்லாஹ் பக்கம் சேருது. அப்துர் ரஹீம் இவர் பக்கம் சேருது. இப்போ இவருக்கு ஒரு பேர் இருக்குல்ல. அப்போ பெயரும் அப்துர் ரஹீம் தூங்கக்கூடியவர், ரஹீம் தூங்காதவர். அப்போ அவருக்கு பேர் வேற, தன்மை வேற. இவருக்கு பேர் வேற, தன்மை வேற. ஆனால் அப்துர் ரஹீமில் தான் ரஹீம் இருக்கிறாரு. அது வேறு விஷயம். என்ன பை? ரஹீம் எங்கே இருக்காருங்க? இருங்க, ரஹீம் எங்கே இருக்காருங்க? அப்துர் ரஹீமில் தான் ரஹீம் இருக்காங்க. ஆனால் ரஹீமுடைய பெயர் போய் மீளக்கூடிய இடம் வேறு, அப்துர் ரஹீமுடைய பெயர் போய் மீளக்கூடிய இடம் வேறு. இவருடைய இஸ்முக்குரிய தாத்து வேற, அவருடைய இஸ்முக்குரிய தாத்து வேற. இவருடைய சிஃபத்து வேற, அவருடைய சிஃபத்து வேற. அப்துர் ரஹீம் தூங்குபவர், ரஹீம் தூங்காதவர். அப்துர் ரஹீம் மரணிக்கக்கூடியவர், ரஹீம் மரணிக்காதவன். அப்துர் ரஹீம் பிறந்தார், ரஹீம் பிறக்காதவன். அப்துர் ரஹீம் குழந்தை பெற்றார், ரஹீம் குழந்தை பெறாதவன். லம் எளிது வல்லம் உள்ளது. அப்துர் ரஹீம் திருமணம் முடித்தவன், ரஹீம் மத்தகத சாயிபத்தம் வலா வரதா, மனைவி இல்லை அவனுக்கு. அப்துர் ரஹீம் சாப்பிடக்கூடியவர், ரஹீம் சாப்பிடாதவன். அல்லாஹ் சாப்பிட மாட்டான், மற்றவர்களுக்கு சாப்பாடு ஊட்டுவான். அப்ப அப்துர் ரஹீமுடைய சிஃபத்து வேற, ரஹீமுடைய சிஃபத்து வேற. அந்த ரஹீம் இப்ப அப்துர் ரஹீம் இருக்கிறான். அதனால ரஹீம் அப்துர் ரஹீம் ஆக முடியாது, அப்துர் ரஹீம் ரஹீமாக ஆக முடியாது. அப்துர் ரஹ்மான் ரஹ்மான் ஆக முடியாது, ரஹ்மான் அப்துர் ரஹ்மான் ஆக முடியாது. ஆனால் ரஹ்மான் எங்கே இருக்கிறான்? அப்துர் ரஹ்மான் தான் இருக்கிறான். பை ஏன் பிரித்து பேசுறீங்க? அங்கே தான் இருக்கான். தெரிஞ்சுங்களா? அப்போ ஜாத் என்ன பேசுனாங்க? படிங்க. அல்லாஹுடைய ஜாத், ஜாத் என்றால் மர்ஜ அஸ்மா வசிஃபாத், பெயர்களும் தன்மைகளும் மீளும் இடத்திற்கு பெயர் தாத்து. தனியான ஒரு குறிப்பிட்ட பண்புகளை கொண்ட ஒரு பொருளுக்கு தாத் என்கிறோம். அது வெளியில் இருந்தாலும் சரி, அது அல்லாஹ்வுடைய சிந்தனையில் இருந்தாலும் சரி, அது தாத்து தான். ஏன் தனி தன்மைகள் இருக்குது, தையும் இருக்குது, தனி குறிப்புகள் இருக்குது. அப்துர் ரஹ்மான் அப்துர் ரஹீம் ரெண்டு பேர் இருக்கிறாங்க, ரெண்டு பேர் அனந்தமிங்க. ஆனால் இவருக்குன்னு சில தன்மைகள் இருக்குல்ல, அவருக்குன்னு சில தன்மைகள் இருக்குல்ல, அது இவரிடம் இல்லை, இவர்கிட்ட உள்ளது அவரிடம் இல்லை. ஒரு குட்டையாக இருக்கலாம், ஒரு நெட்டையாக இருக்கலாம், ஒரு வெள்ளையாக இருக்கலாம், ஒரு கருப்பாக இருக்கலாம், ஒருவர் அன்பு காட்டக்கூடிய இருக்கலாம், ஒருத்தர் கோபக்காராக இருக்கலாம்.
பல வித்தியாசங்கள் இருக்குல்ல பை. அண்ணன் தம்பி இருந்தாலும் பல வித்தியாசம் இருக்குல்ல எல்லாருக்கும் மத்தியில் ஒரே மாதிரியாக இருப்பாங்க. அண்ணன் தம்பினா ஒரே தன்மைகள் இருக்குமா? இருக்காது. அதே மாதிரி தாயுன்னு என்று சொல்லுவது இருக்குது. தனிப்பட்ட தனி குணங்கள், தஷஹுசாத், ஜாத்தியாத். அப்போ தனிப்பட்ட தன்மைகளை உடைய ஒவ்வொன்றும் ஒரு ஜாத் எனப்படும். அப்போ அல்லாஹ்வுடைய இல்மிலேயே நாம் எல்லாம் இருந்தோமா இல்லையா? அங்கேயே நமக்கு ஜாத் இருந்துச்சு. அந்த ஜாத் தான் இங்கே பிரதிபலிக்கிறது உஜூதுல. உஜூதுல அதுதான் பிரதிபலிக்கு காட்டப்பட்டு கொண்டு படிக்கின்றோம். ஜி அல்லாத்து மர்ஜிஉல் அஸ்மாஇ வஸ்ஸிஃபாத், அதாவது பெயரும் தன்மைகளும் மீளும் இடம். தனியாக ஒரு குறிப்பிட்ட பண்புகளை கொண்ட ஒரு பொருளுக்கு தாத் என்கிறோம். அது வெளியிலும் இருக்கலாம் அல்லது வெறும் சிந்தனையில் மட்டும் இருக்கலாம். அது வெளியில் இருந்தாலும் சரி, சிந்தனையில் மட்டும் இல்லை. சிந்தனையில் தான் இருக்குது, வெளியில் காட்சி இல்லையே. அதில் அது தாத் என்று பேர் சொல்லவே தேவையில்லை. அல்லாஹ் ஒருத்தனுக்குத்தான் தாத் இருக்குது, சிருஷ்டிகளுக்கு தாத் இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா தாத்துடைய டெஃபினேஷன் என்ன? மர்ஜிஉல் அஸ்மாஇ வஸ்ஸிஃபாத். இந்த டெஃபினேஷன் படி, இந்த விளக்கத்தின்படி, இந்த தாரீஃபின் படி தாத்துக்கு மர்ஜிஉல் அஸ்மாஇ வஸ்ஸிஃபாத் என்ற தாரீஃபின் படி அல்லாஹ்வுக்கும் தாத் இருக்கிறது, ஹல்குக்கும் தாத் இருக்கிறது. ஆனால் ரெண்டு தாத்தும் ஒரே மாதிரி இருக்குமா? அல்லாஹ்வுடைய தாத்துக்கும் ஹல்குடைய தாத்துக்கும் கோடிக்கணக்கான வித்தியாசம் இருக்கு. அதுக்கு அப்புறம் மும்தாசுன் அம்மா சிவாஹு, மற்றவைகளை விட்டும் வேறுபட்ட. மும்தாசுன் அம்மா சிவாஹு, அது அல்லாத அனைத்தையும் விட்டும் தனித்துவமாக காட்டப்படக்கூடிய ஒரு தன்மை உடையதுக்கு பேர் தான் தாத்து. பை நீங்கள் 800 கோடி பேர் இருக்கிறாங்க பை, ஒருத்தர் மாதிரி இன்னும் இருக்க முடியுமா? உருவங்களும் மாறுபடும், கைரேகை மாறுபடும், கண் ரேகை மாறுபடும், உள் அமைப்பு மாறுபடும், உயரம் மாறுபடும், பிறந்த தேதி மாறுபடும். சாடை ஒரு மாதிரி இருக்கும், அத்தா மாதிரி பையன் இருப்பார், பையன் மாதிரி அத்தா இருப்பாங்க, அண்ணன் மாதிரி தம்பி இருப்பார், தம்பி மாதிரி அண்ணன் இருப்பார். ஒரே மாதிரி சாடையில் 7 பேர் இருப்பாங்கன்னுவாங்க. சில பேர் அண்ணன் தம்பிங்க ஒன்றா மாதம் வருவாங்க, ஆனால் யார் அண்ணன் யார் தம்பின்னு தெரியாது, நமக்கு கண்டுபிடிக்க முடியாது. அது தாடி கீடி இல்லைன்னு வச்சுங்க, சின்ன பசங்க 7 வயசு வந்தாங்கன்னு வச்சுங்களேன், 2 பேரும் ஒரே மாதிரி தெரியும். நமக்கு தான் தெரியுது பை யாருக்கு அண்ணன் யார் தம்பி. அடிக்கடி குழம்பு போயிருது எனக்கு, தம்பி நீ அண்ணா நீ தம்பியா அப்படின்னு. ஹசன் ஹுசேன் வந்தாங்க, சின்ன வயசுல உதவ வந்தாங்க, தாடி மீசெல்லாம் இல்லை. யார் ஹசன் யார் ஹுசேன் தம்பி? உள்ளே வரும்போது நான் ஹசன்னு சொல்லிட்டு வா, உள்ளே வரும்போது நான் ஹுசேன்னு சொல்லிட்டு வா. தெரிய மாட்டேங்குது. பழகிறதுக்கு முன்னாடி நமக்கு பழகிறோமா? அம்மா அதை தெரியுமா தெரியாதா? 7 வருஷமாக பழகிட்டாங்களே. இப்போ நம்ம நல்லா பழகிட்டோம். 7 வருஷமாக மசாலா ஓதி பட்டம் வாங்கிட்டாங்க. இப்போ நமக்கு யார் ஹசன் யார் ஹுசேன் தெரியுதில்ல. வித்தியாசம் இருக்கா இல்லையா? அப்போ ஒன்றுக்கு ஒன்று இவருக்கு உள்ள சிபத்து துனியாவில் யாருக்குமே இருக்காது. இது மனிதர்களை மட்டும் இல்லை பாய், ஆடு 100 ஆடு வருது, எல்லாத்துலேயும் அதே மாதிரி தான். நமக்கு பழகலைங்கிறக்காண்டி வித்தியாசம் எல்லாம் இருக்குமா? பாய் செம்மறி ஆடு எல்லாம் வில்லேன்னு வருது, வெள்ளாடாவது கருப்பு கலந்துருக்கும், கை வெள்ளையாக இருக்கும், கால் வெள்ளையாக இருக்கும், தலை வெள்ளையாக இருக்கும். செம்மறியில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி இருக்கா இல்லையா? ஒரு 1000 செம்மறி ஆடு இருக்குது. அதில் நம்ம சுலைமான் போய் ஒரு ஆடை வாங்குறாரு. வாங்கணும்னா என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு அடையாளம் தான் போட்டு வச்சுக்கணும். சுலைமான் இன்சியில் போட்டு எம் சுலைமான் ஊர் வந்தவாசி எல்லாம் போட்டு வச்சுக்கணும். ஆடு முதுகில் பெயிண்ட் வச்சு எழுதிடுவாங்க. எழுதுலாம் இல்லை பை, எல்லா ஆடும் ஒரே மாதிரி இருக்குது. சுலைமான் ஒரு ஆடை பிடிச்சி கொடுத்து, சுலைமான் இந்த ஆடு உங்களுக்கு ஹதியா, ஆனால் மாற்றி எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்துக்குள்ள அமுச்சு விட்டாச்சு. அடுத்த நாள் காலையில் வந்து தேடா கண்டுபிடிக்க முடியுமா வராங்க? என்ன பை, கொம்பில் கலர் அடிப்பானு சில பேர். எதையாவது ஒன்று செய்யணும், எல்லாம் ஒன்றை கண்டாப்பில் இருக்குது. 1000 ஆடு, 4 ஆட்டில் தெரியாது. 1000 ஆடு வேறு, 4 ஆட்டில் எந்த ஆடுன்னு தெரியாது. 1000 ஆண்டு கண்டுபிடிக்க முடியுமா? நமக்கு எல்லாம் ஒரே மாதிரி ஆயிடுச்சு பாய். ஆனால் 1000 ஆடு என்ன 1000 கோடி ஆடுகள் வந்தாலும் அவைகளுக்கு மத்தியில் அல்லாஹ் தஆலா வித்தியாசம் வச்சிருக்கிறான். நமக்கு எப்படி கைரேகை இருக்கோ அது மாதிரி ஆட்டுக்கும் கைரேகை இருக்குது, வித்தியாசப்படுது. நமக்கு எப்படி கண்ணுலேயே ரேகை இருக்குது, கண்ணை பார்த்து கண்டுபிடிச்சிடறாங்க. இப்போ முந்தின கைரேகை கைரேகையும் தேவை, கையெழுத்து போட்டு சொல்லிட்டு இருந்தாங்க கொஞ்சம் காலம் ஏர்போர்ட்டுக்கு போகும்போது. இப்போ கையெழுத்தும் போட்டு கண்ணு இப்படி பார்த்தா முறைச்சி பார்த்தா முடிஞ்சு போச்சு. கண் நல்லா பாருங்கள் சார், பார்த்து போயிட்டே இருக்கீங்க. ஏன்னா நீங்கள் கண்ணை பார்த்தோன்னா உங்கள் அத்தா பேர் தாத்தா பேர் எல்லாம் மொத்தமாக வந்துருச்சு. உங்களுடைய மொத்த ஹோல் உங்கள் பேங்க் பேலன்ஸ் என்ன, உங்கள் ஆதார் கார்டு என்ன, உங்கள் பிவிஆர், பிள்ளைங்க எத்தனை பிள்ளைங்க, என்னென்ன செய்யுங்க, எத்தனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கிறீங்க, மொத்த ஹிஸ்ட்ரி உங்கள் பிறந்திருந்து மொத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து கண்ணை பார்த்தோன்னே வந்துருச்சு. கண்ணை காமிச்சோன்னே போயிட்டே இருன்றோம். முறைச்சி பார்த்துட்டு போயிட்டே இருக்கு. ஏதோ ஒரு சில இடங்கள்லாம் கை வைக்க சொல்கிறாங்க, இல்லை அதுவும் தேவையில்லை, போயிட்டே இருக்கு. அதான் கண்ணை பார்த்துன்னு தெரிஞ்சு போச்ச மொத்த ஹிஸ்ட்ரி.
பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு பட்டோவில் புரிஞ்சுங்களா. இன்னும் கொஞ்சம் காலம் போனால் இந்த இப்போ வந்து கார் போகும்போது கேமரா பிடிக்கிறான்ல போய் இது ஃபாஸ்டேக் கார் வரும்போது இப்படி பிடிச்சி அந்த கார் யார் ஓனர் யாரும் தெரிஞ்சு போய்ட்டு உங்களுக்குல இந்த கார் யார் இந்த ஓனர் என்ன இந்த காரோடைய நம்பர் என்ன எப்போ வாங்கினது இதோட சீஸ் நம்பர் என்ன அந்த நம்பர் எல்லாம் ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் வந்துடுது போயிட்டே இருக்கிறாங்க. இப்போ அடுத்த பேப்பரை போட்டிருக்கான் இன்னும் கொஞ்சம் நாளில் இந்த ஃபாஸ்டேக் எதையும் எடுத்துருவானோ இது டோல் பூத் எதுவுமே எடுத்துருவோம். நீ கார் போயிட்டு இருந்தால் அதே கண்டுபிடிச்சிடும். நீ கார் போய் அந்த இடத்த அந்த லைன் மட்டும் இருக்கும் அந்த லைனை கிராஸ் பண்ண உடனே உன்னோட ஜிபிஎஸை வச்சுருப்பானுங்க. அது இப்போ வெளியாண்டா வந்துருச்சு. இந்த மாதிரி இனிமேல் டோல்கேட்டு போட்டு நின்றுக்கிட்டு கை வச்சு மறைச்சிக்கிட்டு தூக்கிக்கிட்டு எல்லாம் தேவையே இல்லை. நீ போயிட்டே அந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது அது அப்படி அந்த கேமரா வந்து அந்த லைன் கண்டுபிடிச்சிடும். அப்படி போயிட்டே கடைகளை வச்சுருக்காங்களா பை இந்த மளிகைலாம் லைட் வச்சுருக்காங்க. சாமான் பொட்டில் கொண்டு போகிறோன்னே கீக் டக்கு டக்குன்னு இப்படியே போட்டுறானோ. இது கொண்டு போனோடனே சக்கரை பட்டா கொண்டு போனோடனே ஹார்லிக்ஸ் கொண்டு போனோடனே கீக்குன்னு அவ்வளோதான். சரி பார்த்தீங்களா, அது கொண்டு போனோடனே இதுக்கு பேர் ஹார்லிக்ஸு. எப்போ மேனுஃபேக்சரு எத்தனை இது வந்து இதனுடைய எம்ஆர்பி ரேட்டு என்ன, இதில் என்ன சாமான் கலந்துருக்கானோ, எத்தனை கிலோ இது, அரை கிலோ 1 கிலோவா, எல்லா லிஸ்ட்டும் மொத்தமாக வந்துடுது இல்லை அதில். அந்த மாதிரி யுஅரஃபுல் முஜ்ரிமூன் இனியே கண்டுபிடிச்சிருக்கு. இந்த மாதிரி நல்லா வச்சுருக்காங்க போன யுஅரஃபுல் முஜ்ரிமூன பிசீமாஹும். ஒவ்வொருத்தரையும் விசாரணை செய்ய தேவையில்லை. பாவிகளை அவருடைய அடையாளங்களுக்கு அப்படியே கண்டறிக்கப்படும். அது போயிட்டே அப்படி பார்த்த உடனே எல்லாம் மிஷின் வச்சுருக்கான். ஆகிறத்தில் பார்த்த உடனே கண்டுபிடிச்சோம் பேர் என்ன, மற்றா பேர் என்ன, நீ பிறந்தது என்ன, பிறந்ததுலேருந்து மூத்து வரைக்கும் என்னென்ன அமல் செஞ்ச, எத்தனை நல்ல மனுஷன், எத்தனை சுபான்ல மொத்தம் டக்குன்னு அடிச்சுன்னா கம்ப்யூட்டர்லேயே வந்துடும். இவர் மொத்த வாழ்க்கையில் சொன்ன சுபானெல்லாம் 3,04,73,000. இவர் அங்கே அனுப்புங்க, இவர் 73,001. இவர் எங்கேயும் அனுப்புங்க. எங்க ஒன்று தாங்க சுபான் எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்காரு அவர். ஆமாம் எக்ஸ்ட்ரா சொல்லி 70, அவர் 70 71 தானே. அதனால அவருக்கு அவ்வளோ வித்தியாசம் வாங்க எனக்கும் அவருக்கும். சுபஹானல்லாஹ் என்னங்க இவ்வளோ வித்தியாசம் இருக்குது. இப்போ சொல்கிறீங்க சுபஹானல்லாஹ், அதெல்லாம் துனியாவிலே முடிஞ்சு போச்சு. ஒரே ஒரு சுபஹானல்லாஹ் எக்ஸ்ட்ரா சொல்லியிருப்பாரு. அதுக்கு அவருக்கு அல்லாஹ் அவ்வளோ விசேஷமாக அந்தஸ்து. எங்கள் அப்பனா துனியாவுக்கு அனுப்புங்க, வாழ்நாள்லாம் அதையே சொல்லிட்டு வந்துடுறேன். ஒரு அல்ஹம்துலில்லாஹ்க்கு இவ்வளவா, ஒரு அல்லாஹ் அக்பருக்கு நம்ம எவ்வளவு நேரத்தை வேஸ்ட் பண்ணியிருக்கோம், எவ்வளவு காலங்களை நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம், எவ்வளோ நேரங்களை வேஸ்ட் பண்ணிட்டோம். அங்கே போய் தெரியும் மொத்தம் எத்தனை சுப்ஹானல்லாஹ் சொன்னார், எத்தனை அல்ஹம்துலில்லாஹ் சொன்னார், எத்தனை அல்லாஹ் அக்பர் சொன்னார், எவ்வளோ ஜுஸு குர்ஆன் இருக்காரு, எத்தனை ஹர்ஃப் அதில் ஓதிருக்கிறாரு குர்ஆனில், எவ்வளோ நேரம் இவர் வந்து தீனுக்கு செலவு பண்ணிருக்கு, எவ்வளோ நேரம் ஃபேஸ்புக் பார்த்துருக்காரு, எவ்வளோ நேரம் வாட்ஸ்அப் பார்த்துருக்காரு, எவ்வளோ நேரம் கிரிக்கெட் பார்த்தாரு, எவ்வளோ நேரம் வெட்டி பேச்சு, எத்தனை பேர் கீபத்தி பேசினார், யார் யாரை பற்றி கீபத்தி பேசினார், அந்த லிஸ்டெல்லாம் மொத்தமாக வரும். யாரை பற்றி எவ்வளோ நேரம் பேசுறாரு, யாரை திட்டிருக்காரு, யாரை அடித்தார், எல்லாம் யாரை பற்றி தப்பாக நினைச்சாரு. உன் கல்புல நீ நினைச்சதை பற்றியும் கேள்வி கேட்கப்படுவா. இன்னும் சமஅ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாகி கான அன்ஹு மஸ்ஊல. செவ்வாய்க்கிழமை காலையில் யாரை பற்றி நினைச்ச, மதியானம் நினைச்ச, நைட்டு நினைச்ச, நினைச்சிலமா எல்லாம் மொத்தமாக ஓடும். என்னங்க இது ஆலி ஹாதல் கிதாப் லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்சாஹா. என்ன நேர்ந்தது இந்த புத்தகத்துக்கு, நான் செய்த அணுவத்தனையும் விட்டுவிடவில்லையே, பெரியதையும் விட்டு வைக்கவில்லை, சின்னதையும் விட்டு வைக்கவில்லை, மொத்தமாக அல்லவா எழுதி வைத்திருக்கிறது என்று அங்கே போய் சொல்லுவான் அவன். மிஸ்கால தர்ரத்தின் ஒரு அணு அளவு நன்மை செய்தானோ ஹைரன் நன்மை இரவு அதையும் பார்த்து கொள்வான். அமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்தன் இரவு அந்த அளவு தீமை செய்தான் அதையும் பெற்றுக்கொள்வான். திரும்ப துனியாவுக்கு அனுப்புங்க, நான் முழுசாக நன்மையை செஞ்சுட்டு வருவான்னு சொல்லுவான். ஒரே ஒரு நாள் எனக்கு எக்ஸ்ட்ரா கொடுங்கன்னு கேட்பான், கொடுக்க மாட்டான். அல்ல அந்த நாளை இப்போ கொடுத்துருக்கான் அல்லா தஆலா. எந்த நாளை மேல் மிச்சமாக எனக்கு கொடுங்க, நான் போய் நல்லாமல் செஞ்சு நிறையா சுப்ஹானல்லாஹ் நிறையா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிவிட்டு நிறைய தர்மம் செஞ்சுட்டு வந்துடுறேன். யார் என்னது ஆயிட்டுன்னா எனக்கு சில நாட்கள் கொடுங்கள், தர்மம் செய்து விட்டு வருகிறேன். அலௌலா அஹர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஅஸ்ஸதக வஅகும் மினஸ் சாலிஹீன். சில நாட்கள் எங்களுக்கு கொடுங்கள், நான் தர்மம் செய்து நல்லவனாக மாறிவிட்டு வருகிறேன் என்று கேட்பார்கள் சொன்னானே. ஆனால் கொடுக்கப்படாது. அந்த அஜல் அந்த நேரம் அதான் இப்போ நம்ம கொடுத்துருக்கான். அவன் கேட்டும் கிடைக்காத நேரத்தை இப்போ கொடுத்துருக்கான். நம்ம இப்போ பயன்படுத்திக்கோ, எவ்வளோ வேணால் பயன்படுத்திக்கோ. விளைஞ்சே இல்லையா பை? எதுக்கு இந்த பேச்சு வச்சிங்க ஜி? ஜாத்து நம்ம கண்ணை பார்த்தோன்னே
800 கோடி பேரையும் கண்டுபிடிச்சிடலாம். பாஸ்போர்ட் வச்சுருக்க அத்தனை பேர் கண்ணை பார்த்தோன்னே இந்த மிஷினே கண்டுபிடிச்சதுன்னா அல்லாட்ட ஏன் கண்டுபிடிக்காது? ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி தய்யுன் பாய். அதுதான் ராத்துங்கிறோம். ராத்துன்னா தனி உஜூத் இருக்குன்னு அவசியம் இல்லை. ஹயாத் இல்மி இராதா குதிரத் சமாத் பசாரத்து கலாம் இருக்குன்னு அவசியம் இல்லை. இது அல்லாஹ்க்கு மட்டும் சொந்தமானது. அது அல்லாஹ்வுடைய ராத்துக்கு மட்டும் சொந்தமானது. உஜூத் இல்லாத, சிஃபாத் இல்லாத, ஜாத்தி குவத் இல்லாத, ஆசார் இல்லாத, மாலிகியத் இல்லாத, ஹாக்கிமியத் இல்லாத, ஆனால் அனியத் இல்லாத வெறும் தய்யுனான தஷஹுஸையுடைய தனித்தன்மையுடைய ஒரு பொருளுக்கு ராத் என்று சொல்கிறோம். இந்த ராத்து மனுஷனுக்கு இருக்குது. இந்த ராத்தை எடுக்கவே முடியாது. இதை எடுத்தா பிரச்சனை. ஏன் திரும்ப திரும்ப வலியுறுத்தி இவ்வளவு அழுத்தி திருத்தமாக அவன் சொல்கிறேன்னு கேட்டால், ராத்துன்னு அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்குது, சிருஷ்டிகளுக்கு ராத்து இல்லை என்றும் ஒரு கொள்கை இருக்கிறது. நீ அப்படி போயிடாதீங்கிறத, பிரச்சனையில் மாட்டிக்குவீங்க. அப்போ அல்லாஹ்வுடைய ராத்துக்கு சில தன்மைகள் இருக்குது, அது அல்லாஹ் பக்கம் சேர்த்தாச்சு. சிருஷ்டிக்குடைய ராத்துடைய தன்மையில் கொண்டு போய் எங்கே சேர்த்துவ? யார் தலை கட்டுவ? இவன் செஞ்ச அட்டகாசம் அநியாயம் எங்கே போய் தட்டுவ? உடனே அவங்க பதில் சொல்லுவாங்க, அதுவும் அல்லாஹ் மேலே தான் சேர்க்கணும், வேறு வழியே இல்லை. இறஞ்சுங்களா? இப்போ லம் எளிது வலம் யூலது யார்? குழந்தை பெற்றெடுக்காதவன், பெறப்படாதவன் யார்? அல்லாஹ். இப்போ எளிது யூலது யார்? குழந்தையாக பிறந்தவன் பெற்றெடுத்தவன் மனுஷன் நம்ம சொல்கிறோம், அதுவும் அல்லாஹ் தான். அது எப்படிங்க? அல்லாஹ் தான் லம் எளிது, அல்லாஹ் தான் அல்ல எளிது எப்படிங்க? குழந்தை பெற்றெடுக்காதவன் அல்லா, குழந்தை பெற்றவன் அல்லாவா? அது ஷானை தன்சீல குழந்தை பெற்றெடுக்கல, ஷானை தஷ்பீல அவனை தான் குழந்தையும் பெற்றான். இப்போ ஷானை குரான் வந்து ஷானை தன்சீல் இறங்கியிருக்கு, ஷானை தஷ்பீல குரான் இல்லை. இப்போ லம் எழுது வலம் எழுதும் குரான் சொன்னது பொய். எல்லாம் மொத்த குரான் பார்த்திலாயிரும். ஆபத்து பாய் மாட்டிக்குவீங்க. புரிஞ்சுங்களா? ராத்த ஹல்கை என்றைக்கும் மறக்காதீங்க. யாரோ மறுத்துட்டு போட்டோம், ராத்த ஹல்கை மறுக்காதீங்க. ராத்த ஹல்கை மௌஜூதா விளங்காதீங்க. உஜூது ஒன்று தான். வஹதத்துல் உஜூத். திரும்ப திரும்ப எல்லா முறையும் சொல்லி காட்டுறேன். வஹதத்துல் உஜூத் சூஃபியாக்கள் கொண்டு வந்த கொள்கை. வஹதத்து ஜாத், ஜாத்து ஒன்று என்று எந்த சூஃபியும் சொல்லலை, இப்னு அரபி எஜமா உட்பட. வஹதத்துல் உஜூதுடைய கொள்கை எல்லா சூஃபியாக்களும் சொல்லியிருக்கிறாங்க. இப்னு அரபி எஜமா சொல்லியிருக்காங்க, மஹீதீன் ஆண்டகை சொல்லியிருக்காங்க, ஜுனைல் பக்தாதி எஜமா சொல்லியிருக்கிறாங்க, கசாலி இமாம் சொல்லியிருக்கிறாங்க. புரிஞ்சுங்களா? ரூமி எஜமா சொல்லியிருக்கிறாங்க. खुद कूजा वो खुद कूजा करो खुद गिले कूजा खुद रिंदो शबो कश खुद बरसर आमद खरीदार बरामद. एवं படிச்சிருக்காங்க ரூமி நாயகம். खुद कूजा वो खुद कूजा करो खुद गिले कूजा खुद रिंदो शबो कश खुद बरसर आखूजा खरीदार बरामद. खरीदार बरामद बशिकस्त रवासुद. கூஜாவும் அவனே, கூஜாவின் உருவில் இருந்தவனும் அவனே, கூஜாவின் மண்ணும் அவனே, அதை செய்தவனும் அவனே, அதை வாங்க வந்தவனும் அவனே, உடைத்தவனும் அவனே. வரிசையாக படிக்கிறாங்க. ரூமியும் சொல்லியிருக்காங்க. எல்லா சூஃபியாக்களும் வஹதத்துல் உஜூத் பயான் செய்திருக்கிறார்கள், வஹதத்துல் தாத் சொல்லவே இல்லை. விளங்க பை, நல்லா விளங்கிங்க. தாத்து 2, உஜூது 1, இதுதான் அசல் கொள்கை. இந்த கொள்கையை சொல்லணும்னு கேட்பாங்க. அப்போ உஜூதி தாத்தையும் பிரிக்கிறீங்களா நீங்கள்? வஹதத்துல் உஜூது ஒத்துக்குவாராம், வஹதத்துல் தாத்தை ஒத்துக்க மாட்டாராம். இப்போ உஜூது வேறு தாத்து வேறு யாருன்னு கேட்பாங்க. ஆமாம், நல்லா சொல்லுங்கள். ஹக்குடைய உஜூதும் ஹக்குடைய தாத்தும் ஒன்று தான், வேற வேற இல்லை. உஜூதுஹு ஐனு தாத்தி, அதான் நம்ம கொள்கை. தாத்துஹு ஐனு உஜூதி, அல்லாஹ்வுடைய உஜூது தான் அல்லாஹ்வின் தாத்து, அல்லாஹ்வின் தாத்து தான் அல்லாஹ்வின் உஜூது. நம்முடைய தாத்து வேற, அல்லாஹ்வுடைய தாத்து வேற. அல்லாஹ்வுடைய உஜூது கொண்டு அல்லாஹ்வுடைய தாத்தும் காட்சியளிக்கிறது, அதே அல்லாஹ்வுடைய உஜூது கொண்டு நம்முடைய தாத்தும் காட்சியளிக்கிறது. எடுவா பொடிலப்பி தகரமாகிறது, தன் சுய உஜூதை கொண்டு மௌஜூதாக இருக்கிறது. டப்பியும் அந்த தகரத்தை கொண்டு தான் மௌஜூதாக இருக்கிறது. தும்பி ஜாஹிர் ஹோ துமி சே, ஹம்பி ஜாஹிர் தும் சே. நீயும் உன்னை கொண்டு தான் ஜாஹிராக இருக்கிறாய், நானும் உன்னை கொண்டு தான் ஜாஹிராக இருக்கிறேன். அப்போ இந்த தகரத்துக்கும் டப்பிக்கும் பாய் உஜூது ஒன்று, ஜாத்து வேற வேற. தகரம் என்பது டப்பியாக ஒரு காலம் ஆகாது,
டப்பி என்பது தகரமாக ஒரு காலும் ஆகாது. ஆனால் ரெண்டுலேயும் ஒரு உஜூத் தான் காட்சி அளிக்கிறது. மசாலா விளங்குங்க பை. அலை என்றால் கடல் அல்ல, கடல் என்றால் அலை அல்ல. ஆனால் இரண்டிலும் ஒரு தண்ணி தான் இருக்குது. ஒரு தண்ணி தான் கடலையும் காட்டுது, அலையும் காட்டுது. நல்லா விளங்கு, பாடத்தை விளங்கு. விளஞ்ச பை. அல் உஜூது வாஹிதுன் முஷ்தரக்கும் பைனல் ஹக்கி வல் ஹல்க். இந்த பாடத்தில் மனசில் வச்சுக்கங்க. இல்லை என்றால் கெட்டு போய் விடுவீர்கள், கொள்கை மாறி போயிடும், துனியாவுக்கு உதவாத கொள்கை ஆயிரும் கடைசி. அதில் போய் பெருமையாக அடிச்சுக்கிட்டு தெரியணும், எல்லாம் அவனே, எல்லாம் அவன் கொள்கைண்டு, எல்லாம் அவனே தாண்டு. இது சொல்லாத அத்தனை பேரையும் காஃபிர்னு சொல்லணும். உடனே அவன் காஃபிர்னுவான், நீ அவனை காஃபிர்னு அவனே காஃபிர்னுவான். அத்தனை பேரும் காஃபிர், அல்லாஹ் வேறு சிருஷ்டி வேறுன்னு சொல்லக்கூடிய அத்தனை பேரும் காஃபிர்னு நீ சொல்லணும். விளங்குச்ச பை. கடைசியில் மாட்டி முடிக்கணும், உடனே அவன் காஃபிர்னு சொல்லுவான். நல்லா விளைந்தீங்களா பாடம்? நல்லா படிங்க, படிங்க, திரும்ப திரும்ப படிங்க பை. மும்தாசுன் அம்மன் அம்மா சிவாஹு. அவன் அல்லாத மற்ற அனைத்தையும் விட்டும் தனித்துவமாக காட்டக்கூடிய தன்மைகளை உடையதுக்கு பேர் தாத்து. மற்றவைகளை விட்டும் வேறுபட்டு ஒரு குறிப்பிட்ட பொருள் என்று கூறலாம். உஜூத், உஜூத் என்பதன் பொருள் மாபிஹில் மௌஜூதியத். இப்போ ஜாத் என்னன்னு பார்த்துட்டோம். உஜூதுனா என்ன? மாபிஹில் மௌஜூதியத். எதை கொண்டு ஒரு வஸ்து தரிபட்டு இருக்கிறதோ அத்தகைய வஸ்துக்கு பேர் உஜூத் என்று சொல்வது. ஜி. மாபிஹில் மௌஜூதியத் ஹஸ்து வ ஹஸ்தி என்று சொல்லப்படும். அதாவது பார்சில ஹஸ்துன்னு சொல்லுவாங்க, தமிழில் உள்ளமைன்னு சொல்லுவாங்க. அதாவது வஸ்துக்கள் எதை கொண்டு தரிபட்டு இருக்கிறதோ, எதை கொண்டு காட்சி அளிக்கிறதோ அதுவே உஜூத் எனப்படும். எல்லாம் கவனிங்க. உஜூத் எக்ஸிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், இருக்குதல். ஜி ஏன் சொல்லுங்க இருக்குதல், என்ன சொல்லுவாங்க? பீயிங், இருக்குதல். ஏய் எக்ஸிஸ்டன்ஸ், உஜூது. தமிழில் உள்ளமை, இருக்குதல், உள்ளமை. உள்ளதுன்னா இருக்கக்கூடியது. உள்ளமை என்பது சிஃபத்து. எது உள்ளதோ அதுதான் உஜூது. உஜூது ரெண்டு இடத்துல நல்லா விளங்கிங்க. உஜூதுக்கு ரெண்டு இடத்துல இருக்குது பாய். ஒன்று சிஃபத்து, இன்னொன்று ஜாத்து. புரிஞ்சுங்களா? உஜூதுனா நாங்கள் தரிபட்டிருப்பது பிஹி அல்லாவை கொண்டு என்று சொல்லும்போது அங்கே உஜூதுக்கு அர்த்தம் சிஃபத்துடைய அர்த்தம் நாம் நம்முடைய தரிபாடு. புரிஞ்சுங்களா? நம்முடைய உஜூது நம்முடைய தாத்தை காட்டிக்கொண்டிருக்கும் வஸ்து என்ற அர்த்தம் வச்சா உஜூதுனா உஜூதுஹு, உஜூதுனா உஜூதுஹு, நம்முடைய உஜூதாகிறது அக்குடைய உஜூதாக இருக்கும். இப்படி அர்த்தம் வச்சோன்னு சொன்னால் அங்கே உஜூத் என்பது அல்லாவுடைய ஜாத்தை குறிக்குது. அது ஷை, அது மர்ஜ, அது ஷை. அப்போ உஜூது ரெண்டு அர்த்தம் இருக்குது. ஒன்று ஷையுடைய அர்த்தமும் இருக்குது, இன்னொரு அர்த்தம் சிஃபத்துடைய அர்த்தமும் இருக்குது. சிஃபத்துடைய அர்த்தத்திலும் சூஃபியாக்களிடத்திலே புழங்கப்படுகிறது. எல்லாம் விளங்கிங்க. மௌஜூதியத் இது ஒரு அர்த்தம் உஜூதுக்கு. இன்னொரு அர்த்தம் மாபிஹில் மௌஜூதியத், இருக்குதல். இருக்குதல் எதை கொண்டு உள்ளதோ அந்த வஸ்து. ரெண்டுக்குமே உஜூத் என்ற வார்த்தை புழங்கப்படும். சில இடங்களில் அந்த அர்த்தத்தை புழங்குவார்கள். ஆனால் அது மாக்கூலாத்தே சானவியா, அருள், அது ஜவுஹர் அல்ல. மாக்கூலாத்தே அவ்வலியா இல்லை. இந்த அர்த்தம் சிஃபத்துடைய அர்த்தம். சிஃபத்துகள் எல்லாமே மாக்கூலத்தை சானவியா. மாக்கூலத்தை சானவியான அர்த்தம் என்ன? முதல்ல ஜாத்தை விளங்கணும், அடுத்து சிஃபத்து விளங்கணும். அதுதான் மாக்கூல ரெண்டாவது விளங்கக்கூடியது, இரண்டாவது அம்சத்தில் விளங்கப்படக்கூடியதுன்னு அர்த்தம். அறந்துன்னு சொன்னால் தனித்துவமாக எங்கும் இல்லாமல் இன்னொன்றை சார்ந்திருக்கக்கூடியதுக்கு அறந்துன்னு சொல்கிறது. உஜூது அறல் அல்ல, ஒரு ஜவுஹர், தன்தானே சுயமாக இருக்கிறதுக்கு பேர் ஜவுஹர். ஜவுஹருக்கு அவங்க நிறைய டெஃபரன்ஸ் சொல்லுவாங்க, அந்த அடிப்படை ஜவுஹர் இல்லை. தனித்துவமாக இருக்கக்கூடியதுன்னு அர்த்தத்தில் ஜவுஹர். அது அறந்து ஜவுஹர். ஹிக்மத்துடைய பாடத்தில் ரெண்டாக பிரிப்பாங்க பாய். அறந்து என்ன? தன் தானே இருக்காமல் இன்னொன்றை சார்ந்திருக்கக்கூடியது. அப்போ ஒட்டுமொத்த சிஃபத்தை எதுங்க? அறந்து தன் தானே இருக்க முடியாதது. அப்போ உஜூதுக்கு என்ன அர்த்தம் வைக்கிறோம் தெரியல, ஷையுடைய அர்த்தம் வைக்கிறோம். மாபிஹில் மௌஜூதியத், இதுதான் அனைத்து சூஃபியாக்களும் நாடக்கூடிய பொருள். படிங்க. இப்போ அதாவது வஸ்துக்கள் எதை கொண்டு தரிபட்டு இருக்கிறதோ, எதை கொண்டு காட்சி அளிக்கிறதோ அதுவே உஜூத் எனப்படும். உதாரணமாக மெழுகால் செய்யப்பட்ட ஒரு பொம்மைக்கு உஜூத் மெழுகாகும். உதாரணம், மெழுகால் செய்யப்பட்ட ஒரு பொம்மை எடுத்துக்கிட்டோம். இந்த பொம்மைக்கு உஜூத் எது? மெழுகு.
மெழுகுக்கு உஜூது உஜூது ஹக்கு. தகர டப்பி, இந்த டப்பிக்கு எது உஜூது? தகரம். தகரத்துக்கு எது உஜூதுங்க? உஜூது ஹக்கு. அடுத்த ஸ்டெப்புமா தங்க கம்மல். இப்போ கம்மல் எதை கொண்டு இருக்கிறது? அப்போ அதுக்கு உஜூது எதுங்க? தங்கம். ஜி படிங்க. சட்டைக்கு உஜூது பஞ்சு, வளையலுக்கு உஜூது தங்கம், மண்பானைக்கு உஜூது மண். சிருஷ்டிகள் அனைத்தும் ஒரே உஜூதை கொண்டுதான் படைக்கப்பட்டுள்ளன. அந்த கோடிக்கணக்கான சிஃபத்துகளுக்கும் அல்லாஹுடைய ஒரே உஜூதை கொண்டுதான் காட்சியளிக்கின்றன. ஏன்னா இருந்தது அது ஒன்று தான், இன்னொன்று இல்லையே. அல்லாஹ் இருந்தான் அதிசடுங்க கானல்லாஹு வலம் யகும் மாஹு ஷைஉன். அல்லாஹ் இருந்தான், அல்லாஹ்வோடு எதுவுமே இல்லையே. அப்போ எதை வைத்துத்தான் அல்லாஹ் இதை படைத்தான்? அல்லாஹ்வுடைய உஜூது மட்டும்தானே இருந்துச்சு. புகாரி ஷரீஃப் ஹதீஸ் பை அல்லாஹ் இருந்தான், அல்லாஹ்வுடனே எதுவுமே இல்லை. இப்போ எதுவும் இல்லைன்னா எங்கேருந்து படைத்தான் இந்த வானபூமி? அல்லாஹ் தாலா அவன் உஜூதை கொண்டு தான் படைத்தான் அல்லாஹ் தாலா. இன்னொன்று இல்லையே பை, தெரிஞ்சுங்களா? கானல்லாஹு வலம் யகுன் ஷைஉன் கபலஹு, இது ஒரு ரிவாயத்தில். அப்புறம் வலம் யகுன் ஷைஉன் கபலஹு என்ற ரிவாயத்து புகாரியுடைய ரிவாயத்து. அல்லாஹ் இருந்தாலும் அல்லாஹுக்கு முன் எந்த வஸ்துவும் இல்லை. கானல்லாஹு வலம் யகுன் ஷைஉன் மஅஹு என்று ரிவாயத்து வருது. அல்லாஹ் உடன் எந்த வஸ்துவும் இருக்குல்ல. நல்லா விளங்க, அல்லாஹ் உடனே எப்போ எந்த வஸ்துவும் இல்லையோ மகானும் இல்லை, ஜமானும் இல்லை, காலங்களும் இல்லை. காலமும் ஒரு வஸ்து தான், அந்த காலமாகவும் அவனே தான் முத்தஜல்லியானான். ஜமான் எப்படி இல்லையோ மகானும் இல்லை, இடமே இல்லாமல் பிலா ஜமான் பிலா மகான் அல்லாஹ் இருந்தான். லா மகான் அல்லாஹ்வுடைய, லா மகான் லா ஜமான் பை அல்லாஹ் இருந்தான். நம்முடைய தேவைக்கு காலம் தேவைப்படுகிறது, நம்முடைய வாழ்க்கைக்கு ஜமான் தேவைப்படுகிறது. அப்போ ஜமானையும் மக்கானையும் நமக்காக தான் அல்லாஹ் படைத்தான். எப்படி அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா வானத்தை படைச்சானோ, ஆஸ்மான் ஜமீன் எப்படி படைச்சானோ, ஜமீனை படைச்ச மாதிரி தான் அல்லாஹ் ஜமானையும் படைச்சான். மக்கீனை படைச்ச மாதிரி தான் மக்கானையும் படைச்சான் அல்லாஹ் தஆலா. மக்கானும் ஜமானும் இல்லாமல் அல்லாஹ் இருந்தான். அல்லாஹ் காலமும் தேவையில்லை, இடமும் தேவையில்லை. ஏ ஜமான் ஜப் நதா, ஏ ஜமீன் ஜப் நதி, ஏ ஜமான் ஜப் நதா. பை தூங்குறீங்களா? கவனிப்பா. அதாவது ஏதாவது ஹதீஸ் சொன்னால் உற்சாகம் கேட்குறாங்க, பாடம் நடத்த தூங்குது எல்லாம். என்னங்க பை பை அதெல்லாம் எல்லாத்தையும் கேட்டாலும் கிதாப் எடுத்து படிச்சுக்கலாம், நீ ஹதீஸை கூட படிச்சுக்கலாம், நாளைக்கு இன்னொரு கிதாப் எடுத்து கூட படிச்சுக்கலாம், ஹதீஸுக்கெல்லாம். இந்த பாடம் உனக்கு கிடைக்க தப்பாக வழக்க சொல்லுவாங்க எல்லாரும். ஷேഖனா சொல்லி கொடுத்த பாடம் நல்லா விளங்கிங்க. ஏ ஜமீன் ஜப் நதா, ஜன்னதா ஆஸ்மான் ஜப் நதா, ராஸே ஹக் பி கிசி பர் ஆயா ஜப் நதா. நடுவில் பாட்டு படிச்சுக்கிறது உற்சாகம் தூக்குறது எழுப்புறது. ये ज़मीन जब न था, ये ज़मान जब न था, बोलो भाई, ये ज़मीन जब न था, ये ज़मान जब न था, ज़मीन भूमि, ज़माना कालम, ज़मानुम इल्ले ज़मीनुम इल्ले, मकानुम इल्ले मकीनुम इल्ले, चांद सूरज न था, सूर्यनुम इल्ले चंद्रनुम इल्ले, आसमान जब न था, वानवुम किडैयादु. ये ज़मीन जब न था, ये ज़मान जब न था, चांद सूरज आसमान जब न था, राज़े हक भी किसी पर आया जब न था, राज़े हक भी किसी पर आया जब न था. அல்லாஹ்வுடைய ராஸ், அல்லாஹ்வுடைய ரகசியமும் யாருக்கும் தெரியாது, அவனை பற்றி யாருக்குமே தெரியாது, அவனை தவிர. அவனை யாரும் நினைச்சு கூட பார்க்கல, ஆளே இல்லை. ஜி அல்லாஹ் இருந்தான், மஅபூதா இருந்தான், ஆபித் யாரும் இல்லை. அல்லாஹ் இருக்குமா பை? மஅபூதா இருந்தான், ஆபித் யாரும் இல்லை. அல்லாஹ் மஷ்ஹூதா இருந்தான், ஷாஹித் யாரும் இல்லை. மக்சூதா இருந்தான், காசித் யாரும் இல்லை. அல்லாஹ் ராசிகா இருந்தான், மர்சூக் யாரும் இல்லை. இப்போ அல்லாஹ் தாலா என்ன நம்ம ராசிகா இருக்கோம், மர்சூக் வேணுமே ஆசைப்பட்டான் அல்லாஹ் தாலா. அவன் தாங்க ஆசைப்பட்டு நம்மளை கொண்டு வந்தது. அவன் பட்ட ஆசைக்கான நாம் வந்தோம். இப்போ ஆசையை அனைத்துக்கும் காரணங்கள் பார்த்தீங்களா, அவன் பட்ட ஆசைக்கு தான் நாம் இங்கே வந்தோம். தெரிஞ்சுங்களா? இல்லைன்னா ஏமையா வர்றோம் இங்கே? ஜி அரசியல் உட்காந்துருந்தோம் நம்ம, அல்லா கூட தெரிஞ்சுங்களா? அங்கே இருந்தோம் நம்ம, தெரிஞ்சுங்களா? சரி வா
என்ன சொன்ன भाई ये ज़मान जब न ये जब न था आसमान जब न हक भी किसी पर आया जब न था राज़े हक भी किसी पर आया जब न था कुछ यहाँ था मगर तू ही तू अल्लाहू 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 அப்போ வானம் இல்லை பூமி இல்லை எதுவுமே இல்லை ஜமானும் இல்லை மக்கானும் இல்லை சரிங்க பாய் எதுவுமே இல்லைங்கும்போது அல்லாஹ் தஆலா வானத்தை படைக்க அல்லாஹ் நினைச்சான் சூரியனை படைக்க நினச்சான் அல்லாஹ் தஆலா மக்கானே இல்லையே ஃபஸ்ட் என்ன படைக்கணும்ப்பா மக்கானை படித்து எங்கே வைப்பான் இடத்தை படைக்கணும் பை இடத்தை படித்து எங்கே வைப்பான் இடமே தான் இல்லையே இல்லை பை அவன் உஜூதை தவிர காலி இடமே இல்லை பை இங்கேயுமே தன் உஜூதில் தான் வானத்தையும் படைத்தான் பூமியும் படைத்தான் தன்னில் தான் படைத்தான் வானம் பூமி சூரியன் சந்திரன் குன் அப்படின்னு வந்துருச்சு வஸ்து குன்னுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு அவன் இல்மில் இருந்துச்சு வானம் இருந்தது சூரியன் அவன் இல்மில் இருந்துச்சு குன்னுன்னு சொன்னான் சொல்லிட்டு நான் எப்படி வெளியே வர்றது சூரியன் வெளியே வரணும்ல அது எப்படி வெளியே வரும் வெளியே வர்றதுக்கு இன்னொரு வஸ்து மெட்டீரியல் என்ன சூரியனுக்கு மூலப்பொருள் என்ன ஒன்றுமே இல்லை எனவே தானே முத்தஜல்லி ஆயிட்டாங்க சூரியனை காட்டுவதற்காக தன் உஜூதை கொண்டு தானே முத்தஜல்லியான நுகர்பை இவரு சேர்ந்து வாங்குறாரு இனிமேல் விளங்குற மாதிரி அந்த வாவும் பலன் தரும் இன்ஷா அல்லாஹ் தஆலா விளங்குற மாதிரி வா 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 சுப்ஹானல்லாஹ் அதுவும் பலன் தரும் இன்ஷா அல்லாஹ் ஒரு காலம் வரும் அவர் இது சொல்லுவார் இன்ஷா அல்லாஹ் தஆலா பை ஜி அப்போ அல்லாஹ் தஆலா யாரும் இல்லாமல் அவன் இருந்தானே அப்போ என்ன அர்த்தம் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா தன்னில் தான் வச்சான் அதை தன் குன்னென்று உரைத்தான் தன்னை தவிர தன்னந்தனியாயிருந்தான் அல்லாஹ் முன்னால் வேறொரு பொருள் இல்லை ஆயிடுச்சு ஹதீஸ் என்னது கானல்லாஹ் வலமிக்கும் மாவு ஷையா வலமிக்கும் கபலவு ஷேன் புகாரியில் வருது மாவு வரல இல்லை ரிவாயத்து இல்லையா எடுக்க மாட்டேங்கிறீங்க மாவு புகாரில் வேறு ரிவாயத்து இருக்கா கானல்லாஹ் வலமிக்கும் மாவு கானல்லாஹ் வலம் யகுன் ஷையுன் கப்லஹு புகாரி ரிவாயத்து எங்க இருக்கு கானல்லாஹ் வலம் யகுன் ஷையுன் மஅஹு இது ரிவாயத்தின் இன்னொரு ரிவாயத்திலே இருக்கு பை இது சஹீஹான ரிவாயத் தான் இம்ரான் பின் ஹுசைன் ரலியல்லாஹு ரிவாயத் மஅஹு ரிவாயத் இருக்கு என்ன கிதாப்னு பாருங்க என்ன சரி அப்ப தன்னந்தனியாய் இருந்தான் அல்லாஹ் முன்னால் வேறொரு பொருள் இல்லை குன் என்று உரைத்தான் தன்னை தவிர ஒரு பொருள் இல்லை குன் உண்டாகணும் யாரை பார்த்து சொன்னா ஒண்ணுமே இல்லையே ஏற்கனவே அந்த வஸ்து இருந்து அதை பார்த்து அல்லாஹ் குன்னுன்னு சொன்னா தஹ்சீல் ஹாசில் முஹாலாஜ் இருக்கிறத பார்த்து திரும்ப சொன்னான் அல்லாஹ் தஆலா இல்லாத ஒன்றை பார்த்து முகாத்தப்னா முகாத்தப் வீணா போயிடும் கிதாபே வீண் இல்லாத ஒன்று எப்படி இருக்கு நீ குன் என்ற வாஸ்துக்கு முகாத்தப் என்ன முன்னாடி என்ன இருந்துச்சு எதை பார்த்து சொன்னா குன் நீ ஆகு என்று நீ ஆகு குன் என்று உரைத்தான் தன்னை தவிர ஆதியில் இருந்தது அனைத்துமாயானது ஆரிஃபி சொல்லில் பிழை இல்லை ஆணையிட்டதும் ஆகிவிட்டதும் அவனேதான் வேறில்லை ஆணையிட்டதும் ஆகிவிட்டதும் குன் ஷம்ஸ் அஷம்ஸ் சூரியன் பதிலாக குன்னு சொன்னான் சூரியனுடைய சூரத்தில் அவனே முத்தஜல்லி ஆகிட்டான் சந்திரனை பார்த்து குன் என்று சொன்னான் அவனே தான் முத்தஜல்லியானான்
ஆதமை பார்த்து குன் என்றான், அவனே தான் முத்தஜல்லியானான். மலாய்க்கை பார்த்து குன்னுன்னு சொன்னான், அவனே தான் முத்தஜல்லியானான். ஜின்களை பார்த்து குன்னுன்னு சொன்னான், அவனே தான் முத்தஜல்லியானான். ஜி குன் என்று சொன்னான், தன்னை தவிர ஆகிட ஒரு பொருள் இல்லை, ஆதியில் இருந்தது அனைத்துமாயானது, ஆதியில் இருந்தது அனைத்துமாயானது, ஆரிஃபின் சொல்லில் ஆகிவிட்டதும் ஆகிவிட்டதும் அவனேதான், வேறில்லை நான் இல்லை நான் இல்லை நிச்சயமாக நான் இல்லை அப்படின்னு சொல்லுது பை. சொல்லுது டப்பி சொல்லுது, நான் இல்லை நான் இல்லை நிச்சயமாக நான் இல்லை, நான் இல்லை நான் இல்லை சத்தியமாக நான் இல்லை. இங்கு நான் என்று சொல்வது நான் இல்லை, தகரத்தை தவிர வேறில்லை. சொல்லு சொல்லு, கேட்குதா? அது சொல்லு பாருங்க, அதான் பாட்டு படிக்குது. இப்போ இங்கு நான் என்று சொல்வது நான் இல்லை, தகரத்தை தவிர வேறில்லை, எனதென்று சொல்வதும் எனதில்லை, தகரத்துக்குரியதே வேறில்லை, நான் இல்லை நான் இல்லை நிச்சயமாக நான் இல்லை, நான் இல்லை நான் இல்லை சத்தியமாக நான் இல்லை. இல்லைன்னு சொல்லிச்சு பாருங்க. நான் சொல்லிட்டு இல்லை 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 இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இரு. நீ இந்த தகரம் இந்த இந்த டப்பி நான் இல்லை எஜமானே நீ தான் இருக்கிறீங்க, தகரம் எஜமானே நீ தான் இருக்கிறீங்கன்னு சொல்ல 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 தகரம் சந்தோஷப்படுது. அப்படியா? நானே உள்ள இருக்கிறேன், நானே உள்ள இருக்கிறேன், நானே உள்ள இருக்கிறேன். லாகுது, அதாவது கனிமாவே லா வந்திருக்குது. நான் இல்லை நான் இல்லை நான் இல்லை. என்னைக்காவது டப்பி நான் இருக்கிறேன், என்னது நீ இருக்கிறியா? அப்போ தான் தகரத்துக்கு கோபமே வரும். புரிஞ்சுங்களா? தகரத்துக்கு செம்ம கோபம் வரும். நீ இருக்கிறேன்னு பேச ஆரம்பிச்சியா? இப்போ கொல்லு மண் அலையா ஃபான் அழிச்சு விடுவான்பா. வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம் துல் ஜலாலி வல் இக்ராம். அவன் மட்டும்தான் பாக்கியான். வா 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 வா. ஆனால் அப்படி சொல்லுமா? எந்த வஸ்துவும் சொல்லவே இல்லை. வஅனத்தில் உஜூஹுல் ஹய்யுல் கய்யூம், ஹய்யுல் கய்யூமான ஹக்கின் முன்னால் எல்லா தாத்துகளும் தலை குனிந்து விட்டன அர்த்தம். எல்லா உஜூன்னு அர்த்தம் என்ன பை? வஜ்ஹுல்லானா லாத்துல்லா, உஜூனா உஜூஹுல் ஹல்குன்னு அர்த்தம். நல்லா கவனி. சிருஷ்டிகள் அத்தனையுடைய தாத்தும் தவாத்துல் அஷ்யா எங்கே தலை குனிஞ்சிருச்சு? ஹக்குடைய தாத்தின் முன்னால். அப்படி அர்த்தம் என்ன? முஹத்தாஜ் ஆயிடுச்சு பை. தான் இருப்பதற்கு அதன் பக்கம் தேவையாயிடுச்சு. உஜூஹுல் ஹல்க் அனைத்தும் வஜ்ஹுல் ஹக்கின் பக்கம் தலை குனிந்து விட்டது. வஅனத்தில் உஜூஹு அர்த்தம் என்ன பை? உஜூனா வஜ்ஹுனா ஜாத். ஐனமா துவல்லு சம்ம வஜ்ஹுல்லா அர்த்தம் என்ன? ஜாத்துல்லா. வஅனத்தில் உஜூஹுன்னு அர்த்தம். வஅனத் உஜூஹுல் ஹல்க் சிருஷ்டியுடைய அனைத்து தாத்துகளும் சரண்டர் ஆகி விட்டன, குனிந்து விட்டன, தலை தாழ்த்தி விட்டன. ஹய்யுல் கய்யூம் காயிமும் பினஃப்ஸிஹி வ முகவ்விமுன் லிகைரிஹி, அல்லாஹ்வின் முன்னால் தாழ்த்தி விட்டன. நான் சுயமா இருக்க முடியாது, எனவே என்னை நீயே உண்டாக்கு, என்னை நீயே உண்டாக்கு அல்லாஹ், என்னை நீயே உண்டாக்குன்னு எல்லா சிருஷ்டியும் அல்லாஹ்ட்ட கெஞ்சுது. எல்லா சிருஷ்டியும் அல்லாஹ்ட்ட கெஞ்சுது பாய். அதமாய் வந்த பொருள் அதமாய் மிஞ்சுது, மௌஜூதாய் வந்தவை மௌஜூதாய் நின்றது, அதமாய் வந்தவை உஜூதுக்கு கெஞ்சுது. அப்ப எல்லா சிருஷ்டி என்ன செய்யுது? எல்லாட்ட கெஞ்சுது. அல்லா உஜூது கூட, அல்லா உஜூது கூட எஜமானே, உஜூது கூட அல்லான்னு கேட்குது. இப்போ அல்லாஹ் உஜூது கொடுத்தவுன்னா வாங்கிட்டு அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு உஜூது கொடுத்த அல்லா, உஜூதை நீ வாங்கிட்டேன் அல்ஹம்துலில்லாஹ் சுக்ரு செய்து. சுக்ரு செஞ்சு மட்டும் இல்லை, உன் உஜூத் என்கிட்ட வந்தாலும் இது உன் உஜூத் தான், ஏன் உஜூத் இல்லை ரப்பே, நீ பரிசுத்தமான வந்தாங்குது. ஒவ்வொரு வஸ்து ஒவ்வொரு உஜூஹுல் ஹல்க் ரவாத்துல் ஹல்க் எல்லாமே சொல்லுது. என்ன சொல்லுது? அல்லாஹ்ட்ட உஜூதை வாங்கிக்குது, வாங்கிட்டு சுக்ரு செய்து அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுது. வாங்கினேல உஜூத் எனக்கு சொந்தம் இல்லை, நீ பரிசுத்தமான, இது உனக்கு மட்டும்தான் சொந்தமானது, ஏன் சிஃபத்து உன்னில் வராது, நீ நான் அல்ல, நான் நீ அல்ல. அப்படி அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் நீ பரிசுத்தமானவன், நீ எண்ணில் வந்தாலும் நீ நீயா தான் இருக்கிற அல்லான்னு சொல்லு. வ இம்மின் ஷைஇன் இல்லா யுஸப்பிஹு பிஹம்திஹி, ஒவ்வொரு வஸ்துவும் அல்லாஹ் தஸ்பீஹும் செய்து ஹம்தும் செய்து. ஹம்து ஏன் செய்து? அல்லாஹ் உஜூது கொடுத்தனே இல்லை,
அல்ஹம்துலில்லாஹ் உஜூது கொடுத்தே ரப்பே. தஸ்பீஹ் ஏன் செய்து, சுப்ஹானல்லாஹ் ஏன் சொல்லுது, உஜூது கொடுத்தால் நீ தான் நான் தான். ஓ உஜூது வந்த நிலை நீ அசுத்தம் அடையலை. நல்லா விளங்க மாட்டேங்கிறீங்க. நீ நான் வந்து பாவியான மனுஷன், அல்லாஹ்வுடைய உஜூது என்ன காட்சி அளிக்கிறேன், நான் அல்லாஹ்வுடைய உஜூது பாவி ஆயிடுச்சா? இல்லை. அல்லாஹ்வுடைய உஜூது தஸீரை ஏற்றுக்கொண்டாது, கபூல் செய்யாது. அது முஅஸ்ஸிர் முத்தஅஸ்ஸிர் அல்ல அல்லாஹ்வுடைய உஜூது. समझ में आया भाई? விளங்குச்சா இல்லைங்களா? கத்துறான்னு கத்துறேன், அதை விளங்குதா தெரியல உங்களுக்கு. என் ஷேக் நான் சொன்ன மாதிரி காப்பீடு சொல்ல வேண்டியது. கத்தி கத்தி நெஞ்சு தகரடப்பாவை போச்சு. 70 வயசு சொன்னாங்க எதுமா இஷா, அதே மாதிரி 80 வயசு சொன்னாங்க எதுமா. அது மாதிரி எல்லாம் 100 வயசு நம்மையும் அதை சொல்லுவதுக்கு பாக்கியம் தருவானாங்க. கத்துறான்னு கத்துறேன், விளங்குதா இல்லையா? எதுக்காண்டி கத்துறேன்? கல்பில் போய் உட்கார வைக்கிறவங்க. وَقُلَّهُمْ فِي أَنفُسِهِمْ قَوْلًا بَلِيغًا. அவன் கல்புக்குள்ளே இறங்கி உள்ளே போய் சேர்ற மாதிரி சொல்லுங்க நபி, உள்ளே போய் சேர்ற மாதிரி. அப்போ வஅனத்தில் உஜூஹ் லில் ஹய்யுல் கய்யூம், ஹய்யுல் கய்யூம் ஆகிய காயிமும் பினஃப்ஸி முகவ்விமுன் லிகைரி ஆகிய சாஹிபு சிஃபாத் ஆகிய ஹக்கின் முன்னால் எல்லா ஜாத்துகளும் சரணாகதியாகி விட்டன, தலை குனிந்து விட்டன, முஹ்தாஜ் ஆகிவிட்டன, தேவையாகி விட்டன. என்ன எனக்கு தேவையாச்சு? என்னையும் காட்டு அல்லா, என்னையும் நீ காட்டு, எனக்கும் சிஃபத்தை கூட அல்லான்னு தேவையா. விளைஞ்சுங்களா? இதை விளங்கிட்ட தப்பிச்ச. அவன் உஜூதை கொண்டு தான் இருக்கிறேன், இந்த சிஃபத்து இந்த அனைத்து சிருஷ்டிகளும் அவன் பக்கம் முஹ்தாஜ். நீ அதை தவறாக விளங்கி சிருஷ்டியை மௌஜூதா பார்த்த, அது சுல்ம், அது அநீதி. அது வாங்கிட்டு இல்லைண்டா, அவன் வீட்டில் சோறு தின்றி கொடுக்கவே இல்லைன்னா என்ன அர்த்தம்? அது புரிஞ்சுங்களா? பக்கத்து ஹாப மன் ஹமல குல்மா, எவன் அநீதி செய்தவன் அவன் நஷ்டமடைந்து விட்டான். வஅனத்தில் உஜூஹ் லில் ஹய்யில் கய்யூம் வகத் ஹாப மன் ஹமல குல்மன். யார் அநீதியை சுமந்து கொண்டார்களோ, அநீதி எதுங்க? ஷிர்கு சுமந்து கொண்டார்களோ, யார் ஷிர்கு வைத்தார்களோ அவன் நிச்சயமாக நஷ்டமடைந்து விட்டான் அல்ல சொல்கிறான். ஆகவே என்ன விளைஞ்சு உங்களுக்கு? ஆகவே ज़ाते खल्क़ ज़ाते हक्काக ஆக்காதீங்க. ஹக்குடைய தாத்தும் ஹல்குடைய தாத்தும் மும்தாஸ். இப்போ ஹல்குடைய தாத்துக்கும் ஹக்குடைய தாத்துக்கும் என்ன வித்தியாசம்னு பாடம் ஒன்று இருக்குது. அந்த பாடத்தை அடுத்து படிப்போம் இன்ஷா அல்லாஹ். ज़ाते हक, ज़ात 2 வகை. ஒன்று ज़ाते क़िदम, ज़ाते अदम. ज़ाते क़िदம்னா என்னங்க? காயிம் பஹுத், முத்தசிஃப் பசிஃபாத்தே கமால், முனஸ்ஸா சிஃபாத்தே நக்ஸோ ஸவாத். ज़ाते अदम என்றால் காயிம் பில் கைர், மம்லூப சிஃபாத்தே நக்ஸோ ஸவால், முனஸ்ஸா அது சிஃபாத்தே கமால். இது எல்லாம் பாடம் அடுத்து வருது. அதுக்கு என்ன விளக்கம்ன்றது அல்லாஹ் நாடினால் அடுத்த நாள் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். யா அல்லாஹ், இந்த ஞானங்களை தவறாக விளங்கி விடாமல் எங்களை பாதுகாப்பாயாக. சரியான விளக்கத்தை என் கல்புகளில் நீ இறக்கச் செய்வாயாக. சரியான விளக்கத்தை என் கல்புகளுக்குள் நீ புகுத்துவாயாக. அதன்படி வாழ்வதற்கு தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், எந்த கருத்து நீ உன்னுடைய ஹபீபு நாயகமும் நீயும் விளங்கி இருந்தீர்களோ அந்த கருத்தை அந்த லா இலாஹா இல்லல்லாஹ் விளங்குவதற்கு எங்களை பாக்கியம் தருவாயாக. அதை எங்கள் பார்வையிலே கொண்டு வருவாயாக. எங்களுடைய நசரில், எங்கள் தீதில், எங்களுடைய இல்மில், எங்களுடைய இர்ஃபானில் கொண்டு வருவாயாக. கலிமாவாகவே வாழ்ந்து கலிமாவாகவே நாங்கள் ஊறி திளைத்து உன்னை வந்து சந்திக்க தௌஃபீக் செய்வாயாக. யாழ்லா, கலிமாவை சொல்வதற்குண்டான வாய்ப்பு வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பாயாக. யாழ்லா, கலிமாவுடைய மர்க்கஸை நீ அமைத்து கொடுப்பாயாக. அங்கிருந்து உலகமெல்லாம் திருக்கலிமாவை சொல்வதற்கு எங்களுக்கு ஒரு கலிமா சிட்டியை உண்டாக்கி தருவாயாக. கலிமா சிட்டி அப்படின்னு பேர் வச்சுருக்கோம். ஒரு சிட்டியை உண்டாக்கி, ப்ளீஸ் கலிமா சிட்டி, ஒரு ஊரே உண்டாக்கி இன்ஷா அல்லாஹ். அங்கே ஊடு கட்டிடுவோம். நம்ம சாவல் ஒரு ஊடு கட்டியாச்சாங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வா ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.